செயலாளர் மற்றும் நமது சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களினுடைய வழிகாட்டலின் கீழ் இது இப்பொழுது தொடங்குகின்றது. இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு நமது சிறந்த வல்லுநர்கள் பெங்களூரிலிருந்து ஒருவர் வந்திருக்கின்றார், சென்னையிலிருந்தும் வந்திருக்கின்றார். எனவே அவர்கள் வழங்கக்கூடிய சொற்பொழிவினை கேட்டு நீங்கள் இந்த மாற்று முறையில் தீர்வு காணுகின்ற ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பயனடையுமாறு கேட்டு எனது இந்த வரவேற்புரையை முடித்துக் கொள்வதோடு மாணவர்கள் அனைவரும் நமது வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய உரையினை குறிப்பெடுத்துக் கொண்டு அதை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ நீங்கள் அதையும் கணக்கில் கொண்டு உங்களுக்கு எழுகின்ற ஐயங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த சனிக்கிழமையிலும் நமக்காக மாணவர்களுக்காக பல பணிகளுக்கிடையே இங்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்ற வழக்கறிஞர் அனிருத் மற்றும் சென்னை பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்ற வல்லுநர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், இந்த மாற்று வழியில் தீர்வு காண்கின்ற பாடத்தை எடுக்கின்ற பேராசிரியர்கள் அனைவரையும் அலுவலக பணியாளர்களையும் வருக என வரவேற்று இந்த நிகழ்வினை நமது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர்கள் மாணவர்கள் அனைவரும் கண்டு பயனடையுமாறு கேட்டு வரவேற்பு நல்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொலைநோக்கு பார்வையால் நீதி வழங்கும் நீதி அரசருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க சட்டக்கல்லூரியின் முதல்வர் திரு குமரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வழக்கறிஞர் திரு அனிருத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க உதவி பேராசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி மேம் அவர்களை அழைக்கிறேன். வழக்கறிஞர் திரு பிரணய் அவர்களுக்கு உதவி பேராசிரியர் திரு ராஜா சார் அவர்களை பொன்னாடை அணிவிக்க அழைக்கிறேன். சட்ட சொற்பொழிவின் சிறப்புரையை வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசராகிய திரு ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கீங்களா? எவ்வளோ 15 காலேஜ் இருக்கா? கமர்ஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்டேட் ஆஃப் லா இன் இந்தியான்னு ஒரு புக் வெளியிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா எம் சுந்தரேஷ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இங்கே ரிலீஸ் பண்ணார். அங்கே ஜஸ்டிஸ் கவுல் டெல்லியில் ஸோ 2 இடத்துல ரிலீஸ் ஆச்சு இந்த புக்கு. அந்த புக்கினுடைய சீஃப் எடிட்டர் தான் நம்ம அனிருத் கிருஷ்ணன். இந்த புத்தகத்தில் ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட், கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட், இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட், இந்த மாதிரியான சட்டங்களை நம்ம காதில் கூட கேட்காத ஒரு நிலையில் அரசு சட்டக்கல்லூரிகள் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு 40 பேரோ கூட சேர்ந்து ஒரு டீமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போனேன். என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். அப்போ இவங்கெல்லாம் பேசும்பொழுது
எனக்கு ஆழமாக தோணின ஒரு விஷயம் என்னென்னா, இது மாத்திரம்தான் இருக்கணும், இது எல்லாரையும் போய் அடையணும். அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எந்த விதத்தில் கீழே இருக்காங்க? எந்த சட்டம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இதில் படிக்கிறவங்க தான் மாணவர்களா? இல்லை அரசு சட்டக்கல்லூரியில் இருக்கிறவங்களும் ஈக்குவலாக அவங்களுக்கு ஒத்த மாணவர்களா? அவங்களையும் சென்று இது எல்லாமே போய் அடையணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆழமான ஒரு தாக்கம் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது இதுதான். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 40 பேர் அவங்களுடைய இந்த சட்ட புலமையை வச்சு இது வரைக்கும் கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அருமையாக இப்படி ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. இவங்களுடைய இந்த சர்வீஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு நான் போட்ட அந்த விதை இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து இன்னைக்கு இந்த லெக்சர் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. இதில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா, சட்டம் படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் நாங்கள் இருந்த காலத்திலேருந்து இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். சட்டம் படிக்கணும்னா கோர்ட்டுக்கு போகணும், வாதாடணும், நம்மளுடைய கட்சிக்காரருக்காக கேஸை வின் பண்ணி கொடுக்கணும், இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் ரிலீஃபு, இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் லாஸ் தான் சட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் சட்டமாக இருந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். பட் இன்னைக்கு நம்ம என்ன நிலைமைக்கு போயிருக்கோம்னாக்கா, நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கத்துக்கு வந்துடுச்சு. டிஸ்போஸ் பண்ண முடியல. நம்மளை பப்ளிக் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன நீதிமன்றம் நடத்துகிறீங்க, நான் 1970 போட்ட கேஸை இன்னும் கூட நீங்கள் முடிக்காமல் வச்சுருக்கீங்க. இது மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான். ஏன்னா வயத்து வலி அவனுக்கு, அதனால் ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான். அப்போது நீதிமன்றங்களால் வழக்கு, ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகளை தீர்க்க முடியாத ஒரு சூழலில் தேங்கி நிற்கிது. அந்த சூழலில் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது நீதிமன்ற சிக்கல்களுக்கெல்லாம் போகாமல் ஒரு சர்ச்சையை தீர்ப்பதற்கு பல்வேறு முறைகளை உள்ளடக்கிய மாற்று தகராறு தீர்வு, இதுதான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீதிமன்றங்களுக்கு தான் ஒரு வழக்கு போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. நீதிமன்றங்களுக்கு மாற்றா வழக்குகளை சர்ச்சைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட், நடுவர் மற்றும் சமரச சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும். எனக்கும் ரொம்ப கன்வீனியன்ட் தான் தமிழில் பேசுகிறது, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் தமிழ்நாடை கடந்து போய் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆங்கிலம் தெரியணும். அதனால் இதை அட்ரஸ் பண்ணும்பொழுது இவங்க தான் முக்கியமாக அட்ரஸ் பண்ண போகிறாங்க. இதை பண்ணும்பொழுது மல்டிலிங்குவலாக தான் இருப்பாங்க, தமிழ் ஆங்கிலம் எல்லாம் இருக்கணும். பட் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, ஆங்கிலத்தில் ஒரு அட்லீஸ்ட் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுற அளவுக்காவது நம்ம ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு தேர்ச்சி அடையணுன்றது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் நம்ம தமிழ் பற்று இருக்க தான் செய்யுது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், எல்லாம் உண்மை தான். ஆனால் நம்ம தமிழகத்தை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கில அறிவு, ஃபண்டமெண்டல் அடிப்படை அறிவு ரொம்ப அவசியமாக வேணும் நம்மளுக்கு. அதனால் இன்னைக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்றது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ மீடியேஷன் ஆக்ட்னு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஆர்பிட்ரேஷன்லையாவது ஜட்ஜுன்னு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு ஆளை ஜட்ஜாக நியமித்து 2 பார்ட்டிகளும் போய் தீர்த்துக்கிறதுன்றது தான் ஆர்பிட்ரேஷன். மீடியேஷனில் சண்டையே கிடையாது. மீடியேஷனில் சமரசம் பண்ணி விடுறதுக்கிட்டே ஒருத்தர் மீடியேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். மீடியேஷனில் நம்மளுடைய ப்ராக்டிஸ் மொத்தமுமே மீடியேஷன்லேயே கூட நல்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்றதே எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. கோர்ட்டுக்கு போய் சண்டை போட வேணாம், யார் எதிரையும் ஒன்றும் செய்ய வேணாம், 2 பார்ட்டிகளையும் கூப்பிட்டு 2 பார்ட்டிகளுக்கு சமரசம் பண்ணி வைக்கக்கூடிய எவ்வளவோ வழக்குகள் இருக்குது. நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. அந்த மைண்ட் செட்டை வளர்த்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் ஒரு கோர்ட்டுக்கு போய் கடைசியாக பண்ணுறதுக்கு முன்னாடி சமரசம் பண்ண முடியுமான்னு ஒரு ப்ரிலிமினரி ரவுண்டை தான் இப்போது இந்த மீடியேஷன் ஆக்ட் எடுத்துன்னு மேண்டேட்டரி ஆக்கிட்டு இருக்காங்க.
அதனால் மீடியேஷன் ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ன்றது வந்து காலாகாலமாக சிபிசியை வச்சுக்கிட்டு 1908 நம்ம நகர்த்திட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த சிபிசி வந்து நம்மளுடைய ப்ரொசீஜரை வந்து வரையறுக்கணுமோ அந்த சிபிசியாலேயே கேஸுங்கெல்லாம் டிலே ஆகுது. அதனால் இந்த சிபிசியில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வழக்கை சீக்கிரம் முடிக்க முடியும்னு வந்தது தான் இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றது. அதே மாதிரி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்டில் இருந்தது. இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுன்றது ஒரு புது சட்டம் ஒன்று வந்திருக்கு. இப்போது நம்மளுடைய நாடு இப்போ இந்த சட்டங்களை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இப்போ தெரியணும்னா, ஃப்யூச்சரில் நீங்கள்லாம் ஃபுல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த சட்டங்களுக்கு வந்து நிறைய வலு வந்துடும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் லாஸில் இருக்கிற பேசிக் பிரின்சிபல் லாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ப்ரொசீஜரல் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ப்ரொசீஜரல் லாஸில் இனிமேல் இந்த மாதிரியான சட்டங்கள் தான் வந்து நிறைய வரப்போகுது. அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது நம்மளுக்கு அது தெரியாமல் ஒரு காலேஜ் விட்டு வெளியில் வருதுன்றதுல அர்த்தமே இல்லை. அதனால் அந்த முயற்சியிலையும் இந்த சட்டங்கள் ஏதோ சில ஸ்பெஷலைஸ்டு காலேஜஸ், சில ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸு, நேஷ்னல் யூனிவர்சிட்டி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லா மாணவர்களையும் சென்று அடையணும். முக்கியமாக சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸு, வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், இதில் இருக்கிற காலேஜ் ஸ்கூலெல்லாம் இது போகுதான்னு எனக்கு தெரியல. அப்போது இது அங்கேயும் போய் அடையணும். அப்போ தான் இதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாதான் இந்த சட்டங்களை நம்ம வந்து சரியாக செயல்படுத்த முடியும். யாரோ ஒரு 10 பேர் கையில் மற்ற இருந்தாலும் அந்த சட்டங்களை நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஆனால் இது ரொம்ப முக்கியம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சனிக்கிழமை நீங்கள் வந்து உட்காந்து இதை கேட்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்னுடைய பாராட்டு. ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு வராது. இப்போது தினம் பண்ணுற வேலையை விட்டுட்டு இப்போ நான் அங்கே போனால் எனக்கு ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் எது வாழ்க்கையில் முக்கியம்னு நம்மளுக்கு தெரியணும். வாழ்க்கையில் முக்கியம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட நான் பேசணுன்றதை நான் வந்து வாழ்க்கையில் என்னுடைய முக்கியமான ஒரு பணியாக வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மற்ற வேலைகளை தவிர. அப்போது இன்னைக்கு 10 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது முக்கியமாக, மாணவர்கள்கிட்ட பேசுறது முக்கியமான 10 ஜட்ஜ்மெண்ட்டை மெதுவாக கொடுக்கலாம். அப்புறம் நாளைக்கு கூட நம்ம அது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ லேட் நைட் உட்காந்து பண்ணலாம். ஆனால் எனக்கு மாணவர்கள்ட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு எல்லாம் சென்றடையணுன்றது முக்கியன்றதுனால எனக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கிறதுனால அந்த டைமை நான் அலாட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வராரு, பிரணாய். அவர் 10 மணி நேரமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அனிருத் கிருஷ்ணன் நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு அவர் ரொம்ப பிரபலமான இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களையும் தெரிஞ்ச ஒருத்தர். இவங்ககிட்ட நான் அதை சொல்ல உடனே இவங்க வந்து, சார் எங்கள் ஒர்க்கெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் இருக்குது, பட் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது நாங்களும் அதில் வந்து we will also form a part of itன்னு சொன்னதுன்றது வந்து நம்ம எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு சனிக்கிழமை வந்து உட்கார வைக்கிறதுன்றது உங்கள் வயசில் எனக்குமே கூட எங்கடா இந்த ஆள் காத்தல் சனிக்கிழமை எங்கே உட்கார வச்சான்னு தோணும் தான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு தோணியிருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில விஷயங்களில் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஆகணும். நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஆகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், காத்தால எழுந்துக்கணும் தான். சனிக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலான்னு பார்ப்போம். அதை கட் பண்ணிட்டான் இந்த ஆள் வந்து. ஆனால் கடைசியில் ஒரு காலத்தில் என்ன நினைப்பீங்கன்னாக்கா, ஒரு 10 வருஷம் கழித்து அன்றைக்கி திடீர்னு நீங்கள் நிறைய பேர் பிரமாதமாக ஆர்பிட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி பிரமாதமாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற சில ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ்குள்ளே போயிருப்பீங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த ஒரு 4 சனிக்கிழமை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணினாலும் கூட இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அது வாழ்க்கையில் எவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்னு அன்றைக்கி யோசிச்சு பார்ப்பீங்க அதை பற்றி. அதனால் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். அதனுடைய ஒன்று தான் இது. அதனால தான் எல்லா காலேஜ் இது ஒரு பெரிய இவங்க மாத்திரம் இல்லை, டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ், நம்ம பிரின்சிபல், இவங்கெல்லாம் இதுக்கு ரொம்ப பெரிய பிரயத்தனம் பட்டு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம இவங்களையும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன உடனே அவங்களே எடுத்து எல்லா காலேஜஸையும் கோஆர்டினேட் பண்ணி, இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸில் யார் வேணால் எந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணால் உட்காந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறப்பாக பயன்படுத்தி இப்போ இங்கே இருக்கிற காலேஜை தவிர இன்னொரு 15 காலேஜ் நம்மளோட வந்து இப்போ ஜாயினாக இருக்காங்க. எல்லோரும் இப்போ நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இது ரொம்ப முக்கியம். இவ்வளவு மாணவர்கள் கிட்ட ஒரே டைமில் நம்மளால் பேச முடிஞ்சு இதில் ஒரு 100 மாணவர்களுக்காக இது போய் சரியாக சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு ஃப்யூச்சர் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டோம்னாக்கா இந்த எஃபர்ட்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இதை வந்து ஒரு கஷ்டமாக நினைக்காம, இது ஏன்டா நம்மளை சனிக்கிழமை வர வச்சாங்கன்னு நினைக்காம, இதை ஏன் நம்மளை கம்பல் பண்ணுறாங்கன்னு நினைக்காம, இதில் இருக்கிற பயனை தயவு செய்து பாருங்கள். இதனால உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து, இதனால் உங்களுக்கு ஒன்றும் தப்பு நடந்துடாது, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லது நடக்கும்பொழுது நம்மளுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கொடுக்கறதுக்கு நான் எஃபர்ட் எடுத்துன்னு இருக்கேன், இங்கே வந்து பேச போகிறவங்க எஃபர்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அதனால் எல்லாருமே நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். அதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அட்டென்டிவாக இருங்க. இதில் நான் பை தி எண்ட் ஆஃப் தி லெக்சர் சீரீஸ் இது முடியும் பொழுது உங்களுக்கே தெரியும், இது தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய யூஸுன்றது வந்து அன்றைக்கி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதனால் கவனமாக கேளுங்க. முடிஞ்ச உடனே கடைசி ஒரு ½ அன் ஹவர் செஷன் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒன்று இல்லை, மற்ற காலேஜஸ்லேருந்து அவங்களும் வந்து கேட்கலாம். அதற்கான பதில்களும் என்ன தெளிவு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் சொல்லலாம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணச்சே பிகினிங்லேயே நான் மிஸ்டர் ஆனந்த் வெங்கடேஷ்க்கு தேங்க் பண்ணிட்டு தான் நான் பிகின் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங் மைண்டில் வச்சுட்டு ஒரு சாட்டர்டே அவர் டெய்லி வந்து கோர்ட்டில் 6:30 மணி வரைக்கும் உக்காண்டு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்ஸை டிக்டேட் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக ஜட்மெண்ட் டிக்டேட் பண்ணுறவர் அவர் சாட்டர்டே அன்னைக்கு இந்த மாதிரி டைம் அவுட் எடுத்துன்னு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்கள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஆல்சோ டு தி டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அண்ட் த பிரின்சிபல். இப்போ நான் நேராக டாபிக் வரேன். இன்னைக்கு நான் ஆர்பிட்ரேஷன், இந்த மாதம் நாங்கள் ஆர்பிட்ரேஷன் பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு ஒரு லெக்சர், 25th ஒரு லெக்சர். ஆர்பிட்ரேஷன்னா என்ன? யூஸ்வலாக ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போவீங்க. சிவில் டிஸ்பியூட் வந்ததுன்னா ஆர்பிட்ரேஷன் என்பது ஒரு பிரைவேட் கோர்ட். 2 பேருக்கு டிஸ்பியூட் வருது, அவங்க வந்து அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் இப்போ சண்டை வந்ததுன்னா நம்ம கோர்ட்டுக்கு பதில் ஒரு பிரைவேட் ஜட்ஜை நம்மளே அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி போய் கேஸை நடத்துவோம். அந்த ஜட்ஜு கொடுக்குற அவார்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் எசென்ஷியலி ஆர்பிட்ரேஷன் என்பது ஒரு பிரைவேட் கோர்ட். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அது ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ நீங்கள் அப்போ நினைக்கலாம், சரி ஆர்பிட்ரேஷன் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கலாம், அப்போ என்ன? ஹலோ, யா, அப்போ கோர்ட்டுக்கு அதுல ரோலே இல்லையா? இப்போ வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவ் டு கோர்ட்டா இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி கோர்ட்டோட ரோல்
கம்மியாக இருக்கணும். ஏன்னா நீங்க ஆர்பிட்ரேஷன் சூஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே திரும்பி கோர்ட்டுக்கு போனோம்னா அது வந்து அந்த பேசிக் பர்பஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு அகென்ஸ்டா இருக்கிறது. நீங்க ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னா நீங்க பிரைவேட் ஜட்ஜுக்கு முன்னாடி தான் ஃபுல்லா போகணும். எல்லாத்துக்குமே நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னா அது அகென்ஸ்ட். அதுக்கு வந்து ஒரு பிரின்சிபிள் இருக்கு, அது பேரு மினிமம் ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ். இந்த வேர்டை நீங்க நிறைய கேட்பீங்க. மினிமம் ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ்னா கோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இன்டர்ஃபியர் பண்ணா இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ்ல. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு பெரிய புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. முதல்ல அந்த ஓடுறவங்க வந்து கோர்ட். ஏன்னா நீங்க ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட், இந்த பிரைவேட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் ஆகிற வரைக்கும் இமீடியட்டா ஏதான ரிலீஃப் வேணும், நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆனா அந்த ரிலே, அந்த ஆர்பிட்ரேட்டர் ஆர் பிரைவேட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிலே ரேஸ் ஓடுறது அந்த ஆர்பிட்ரேட்டர் ஒண்டிதான். அந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சு அந்த ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா ஆர்பிட்ரேட்டர் கொடுக்கிறது அவார்ட். அந்த அவார்டு வர வரைக்கும் ஆர்பிட்ரேட்டர் தான் அந்த ரிலே ரேஸை ஓடுவாங்க. அந்த ரிலே ரேஸ், அந்த அவார்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிட்ரேட்டருக்கு வேற பவர் இல்லை. அப்போ அந்த அவார்டை வந்து ஒரு பார்ட்டி ஃபாலோ பண்ணலன்னா அதை யார் என்ஃபோர்ஸ் பண்ணோம்? திரும்பி கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த மூணாவது ஸ்டேஜ் ஆஃப் த ரிலே ரேஸ் திரும்பி கோர்ட்டுக்கு வந்துடும். அந்த நீங்க ரிலே ரேஸை இமேஜின் பண்ணி பாருங்க. முதல் ரன்னர் கோர்ட்டு, கோர்ட் கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் ஆர்பிட்ரேட்டர் திரும்பி கோர்ட்டுக்கே வந்துடும். அந்த நடுவில் ஆர்பிட்ரேட்டர் ரிலே ரேஸை ஓடுற செக்ஷன்ல கோர்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல தான் கோர்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். அந்த அவார்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். அது ஏன் அவார்டை சேலஞ்ச் பண்ணணும்? அட் தி எண்ட் ஆஃப் த டே இது பிரைவேட் ஜட்ஜ் இருந்தாலும் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறது இந்தியன் லா. ஃபைனலா அவ கொடுக்கிற அவார்டு வந்து இந்தியன் ஜட்ஜ்மெண்டோட ஈக்குவலண்டா ட்ரீட் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்ப அந்த அவார்டுல இந்தியன் லாக்கு கான்ட்ரரியா எழுதினாங்கன்னா அப்போ அல்டிமேட்டா ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அதனால டு என்ஷூர் அந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் பேசிக் லீகல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு டிசைட் பண்ணறதுக்கு கோர்ட்ஸ் வில் அகெயின் கம் பேக். அதான் அந்த மூணாவது லிம் ஆஃப் த ரிலே ரேஸ். ஸோ கோர்ட்டோட ரோல் மினிமல் ஆனா இம்பார்ட்டன்ட். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏன் இந்த மாதிரி பிரைவேட் ஜட்ஜு கிட்ட அக்ரி பண்ணோம்? நாங்க கோர்ட்டுக்கே போய் கேஸை நடத்துறோம், ஏன் இந்த மாதிரி பிரைவேட் ஜட்ஜுக்கு போனோம்? அது 2-3 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, சில டிஸ்பியூட் எல்லாம் ரொம்ப நாள் ஆகும் அட்ஜூடிகேட் பண்ணுறதுக்கு. நீங்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டிஸ்பியூட் எடுத்துக்கோங்க. வந்து ஏர்போர்ட்டை கட்டுறாங்க. அந்த ஏர்போர்ட் கட்டச்ச நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ப்ராஜெக்ட்லயும் 3 வருஷம் 4 வருஷம் டிலே ஆகும். அந்த டிலேக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? கட்டுறவன் ரெஸ்பான்சிபிளா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிளா? அந்த டிலேனால எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு, அது யாருக்கு பே பண்ண? இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. இதுல வந்து நிறைய இன்ஜினியரிங் இஷ்யூலாம் வரும். இந்த இன்ஜினியரிங் இஷ்யூவெல்லாம் நீங்க இது பண்ணச்ச டிசைட் பண்ணச்ச நீங்க வந்து ஒரு மிக்ஸ்ட் பேனல், ஒரு ஜட்ஜு சட்ட இன்டர்பிரேட் பண்ணறதுக்கு, ஒரு என்ஜினியர், அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு அக்கௌண்டன்ட், 3 பேர் அந்த மாதிரி பிரைவேட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ அட்வான்டேஜஸ் திங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப இந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் எல்லாம் அது ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜா உக்காரச்ச
அந்த அவளுக்கு புரியறது இன்னும் கூட அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஈஸி. ஸோ இன் தட் சென்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் த டிஸ்பியூட் பிரகாரம் நீங்க பிரைவேட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, கோர்ட்டில் டெய்லி ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி 100 கேஸ் 150 கேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் டே இந்த ஒரு கேஸை தான் கேட்கணும்னு யாராலையும் சொல்றது நியாயம் இல்லை. நீங்கள் ப்ரைவேட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா 5 நாள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேஸ் ஒண்டி தான் நடத்தலான்னு இந்த ஜட்ஜுக்கும் டைம் இருக்கும், அந்த ப்ரைவேட் ஜட்ஜுக்கும் டைம் இருக்கும், பார்ட்டிஸும் அந்த டைம் எடுத்து நடத்த முடியும். அதனால ஒரு கேஸ்க்கு 30 நாள் தேவைப்படும்னா அந்த 30 நாள் வந்து நீங்க ஈஸியா ஒரு 6 மாசமோ 8 மாசமோ டைம் லைன்ல பிரைவேட் ஜட்ஜுக்கு முன்னாடி நடத்தலாம். ஸோ இது மெயின் அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால தான் நிறைய இந்த ஏரியாஸ் இப்போ அப்கமிங்கா இருக்கு. இன்னைக்கு நாங்க என்ன டீல் பண்ண போறோம்னா, அந்த ரிலே ரேஸ் சொன்னேன்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் கோர்ட் ரன் பண்ணுறது, ஆர்பிட்ரேட்டர் வரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆர்பிட்ரேஷன் ஸ்டேஜ். முதல் 2 ஸ்டேஜை இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ இப்போ முதல்ல நான் பேச போறது பேசிக்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். அதுக்கப்புறம் பிரணய் பேசுவார். பிரணய் வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ், அந்த 2வது ஸ்டேஜ் ஆஃப் த ரிலே ரேஸ், அது பற்றி பிரணய் கவர் பண்ணுவார். ஸோ இப்போ நீங்க பேசிக்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம். எஸ், ஓகே. நீங்க ஆர்பிட்ரேஷன் போனோம்னா 2 பேசிக்ஸ் இருக்கு. ஒன்னு, ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கணும் பார்ட்டிக்கு, பிட்வீன் த பார்ட்டிஸ். ரெண்டாவது, அது ஆர்பிட்ரபிள் டிஸ்பியூட்டா இருக்கணும். இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பாயிண்ட்ஸ் ஒண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கணும், இல்ல பை டிஃபால்ட் நீங்க கோர்ட் ஆஃப் லாக்கு தான் போகணும். நீங்க கோர்ட் ஆஃப் லாவோட ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இங்க பிரைவேட் ஜட்ஜ் ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி நீங்க போக போறீங்கன்னா, அந்த 2 பார்ட்டிக்கு மத்தியில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். தட் they will only go before a private judge, they will only go before an arbitrator, otherwise default is civil court. ரெண்டாவது, arbitrable dispute. arbitrable disputeனா அந்த சில கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் தான் ஆர்பிட்ரேஷனுக்கு நீங்க ரெஃபர் பண்ண முடியும். கிரிமினல் மேட்டர், ஒரு மர்டர் நடக்கிறது, அப்போ வந்து ப்ராசிக்யூஷனும் அக்யூஸ்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமா, இதை போய் நாங்கள் ப்ரைவேட்டா இது அட்ஜுடிகேட் பண்ண முடியும்னு? முடியாது. ஏன்னா அது பப்ளிக் பாலிசி டிமாண்ட்ஸ் தட். ஸோ சில கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் தான் நீங்க ஆர்பிட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் செகண்ட் கேட்டகரி. ஸோ இந்த 2 டாபிக் தான் நான் ஆரம்பிக்க போறேன். வாட் இஸ் அன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்? ஏன்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா நீங்க ஆர்பிட்ரேஷன் போக முடியாது. ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்னா ரொம்ப சிம்பிள். 2 பார்ட்டிக்கு ஏ அண்ட் பி இருக்காங்க, அவங்க வந்து அக்ரி பண்ணோம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சண்டை வந்தாலும் நம்ம நேரம் இந்த பிரைவேட் ஜட்ஜுக்கு தான் போவோம். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வெவ்வேறு கைண்ட்ல இருக்கலாம். முதல் கேட்டகரி, ஐ திங்க் சார் நீங்க இந்த டிஃபெண்ட் இதை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். ஆமா, பிரணய், will you just check that? So ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வெவ்வேறு கைண்ட்ல இருக்கலாம். முதல்ல ஒரு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட். பி வந்து வீட் விற்கிறாங்க ஏக்கு, ஏதாவது அரிசி விற்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல சண்டை வருது. அந்த கான்ட்ராக்ட்லயே ஒரு கிளாஸ் இருக்கு,
all disputes arising out of the agreement shall be adjudicated by arbitration by a sole arbitrator. So இந்த அக்ரிமெண்ட்ல அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க 10 kg நான் A வந்து B க்கு விற்க போறான். The date of sale வந்து 15th of January 2025, cost so much, எங்க டெலிவரி எடுப்பாங்க அதெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிஷனல் டேர்ம் அந்த கான்ட்ராக்ட்லயே இருக்கும். சரி, இந்த டேர்ம்ஸ்ல ஏதாவது டிஸ்பியூட் வந்ததுன்னா அது வந்து பிரைவேட் ஜட்ஜுக்கு தான் போவோம். அது ஒரு கேட்டகரி ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா செப்பரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. மேபி ஏ அண்ட் பி அப்பப்போ எவ்ரி 10 days எவ்ரி 15 days திருப்பி அரிசியோ கோதுமை வாங்குறதுக்கோ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஆனால் செப்பரேட்டாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்பியூட் வருமோ that dispute will always be referred to a private judge or arbitrator. So it can either be a clause in the same contract or it can be a separate contract that says that all disputes between the parties can be referred to arbitration. Correct? That is second category. இப்போ third category. இப்போ வந்து கான்ட்ராக்டே இல்லை, டிஸ்பியூட் வருது. அப்போ ஏ சொல்றாங்க, ரைட் நவ் தேர் ஆர் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் அஸ், கோர்ட்டுக்கு போறதுக்கு பதில் இப்போ நம்ம லெட் அஸ் கோ டு அ பிரைவேட் ஜட்ஜ் ஆர் an arbitrator. பி ரிப்ளை பண்றாங்க, ஓகே ஐ எம் அக்ரியபிள். இதுவே போறோம் ஆர்பிட்ரேஷனுக்கு. முக்கியமா என்ன தேவை? ரெண்டு பார்ட்டியும் அது மேல அக்ரி பண்ணணும். கன்சென்சஸ் ஆட் ஐட்டம். ரெண்டு பார்ட்டியும் ஆர்பிட்ரேஷனுக்கு போலான்னு ஒத்துக்கணும். அது இருந்ததுன்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ இட் கேன் either be in a contract, clause in the main contract, can be a separate contract, or it can also be an exchange of correspondence. It can even be an email exchange. இமெயில்ல கூட ரெண்டு பார்ட்டிஸ் சொல்லிக்கலாம், ஓகே நமக்கு ஸோ இந்த இமெயில் டிஸ்பியூட் ஆனதுக்கு அப்புறமாவும் இருக்கலாம், டிஸ்பியூட்க்கு முன்னாடியுமே இந்த மாதிரி இமெயில் எக்ஸ்சேஞ்ச் இருந்தா போறோம். என்ன முக்கியம்? ரெண்டு பார்ட்டியும் ஒத்துட்டாங்க, என்ன டிஸ்பியூட் வருதோ ஆர்பிட்ரேஷனுக்கு போறோம். அந்த அக்ரிமெண்ட் வந்து இமெயில்ல இருக்கலாம், லெட்டர் எக்ஸ்சேஞ்சில் இருக்கலாம், இல்லைன்னா கான்ட்ராக்ட் ஃபார்ம்லயும் இருக்கலாம். இன்னொன்று, இது இன்னும் ஸ்லைட்லி மோர் காம்ப்ளிகேட்டட். இப்போ வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ் இருக்கு. இப்போ இந்த கிரெயின் எல்லாம் வந்து நீங்க பிட்வீன் ரெண்டு பார்ட்டியுமே தமிழ்நாட்டில் இருக்காங்க, சிம்பிள் அக்ரிமெண்டா யூஸ்வலா இருக்கும். ஒரு பார்ட்டி வந்து சென்னையில் இருக்காங்க, இன்னொரு பார்ட்டி லண்டன்ல இருக்காங்க. அந்த அரிசியை நீங்க ஷிப்ல அனுப்பணும், அங்க நிறைய காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு. நான் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் டீல் பண்ணறதுக்கு கிரெயின் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, கேஃப்டான்னு ஒன்று இருக்கு. அந்த கேஃப்டால டீடைல்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த குவாலிட்டி, அந்த ஃபார் ட்ரேட் இன் கிரெயின்ஸ், அந்த கேஃப்டாலையும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு. கேஃப்டால செப்பரேட் ஆர்பிட்ரேஷன் பேனல் அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. இந்த மாதிரி கேஸ்ல ஏ அண்ட் பிக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். எனி டிஸ்பியூட் ஷால் பி ரெஃபர்ட் பேஸ்ட் ஆன் தி கிளாஸ் கண்டெய்ன்ட் இன் தி கேஃப்டா ரூல்ஸ். ஸோ அந்த கேஃப்டா ரூல்ஸ்ல ஒரு டீடைல்டா எப்படி ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டாவும் ஆர்பிட்ரேஷனுக்கு போலான்னு ஒத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரூல்ஸ்ல இருக்கிற கிளாஸுக்கு ரெஃபர் பண்ணி அந்த கிளாஸ் பிரகாரம் நம்ம போவோம்னு ஒத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ 4 கேட்டகரி பார்த்துருக்கோம். ஒன்று அந்த கான்ட்ராக்ட்லயே, ரெண்டாவது வேற செப்பரேட் கான்ட்ராக்ட்,
மூணாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கரஸ்பாண்டன்ஸ், நாலாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்து அதை ரெஃபர் பண்ணுறது. இந்த நாலாவது கேட்டகரியில நான் இன்னொரு ஒரு இது என்னன்னா, சில ஸ்பெஷலைஸ்ட் ஆர்பிட்ரேஷன் ரூல்ஸே இருக்கும். லைக் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர், சென்னையில் இப்போ நானி பால்கிவாலா ஆர்பிட்ரேஷன் சென்டர், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்பிட்ரேஷன் சென்டர், அது வந்து டீடைல்ட் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பார்ட்டிஸ் கேன் ஆல்சோ சே ஆர்பிட்ரேஷன் பிட்வீன் தெம் இன் அக்கார்டன்ஸ் வித் தீஸ் ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸை அப்படியே அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்போ ரொம்ப அந்த ரூல்ஸ்குள்ளெல்லாம் போல, இப்போ வில் மூவ் ஆன் பிகாஸ் இப்போ பேசிக்ஸை இந்த கிளாஸை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த டீடைல் பிரேக்கப் இருக்கும். நான் ஒன்று நான் இப்போ படிக்கல, பட் அது எப்படி ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் வரும். ஐ திங்க் அது பிரணய் டீல் பண்ணச்சே அந்த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் மேபி ஹி வில் டச் அப்பான் சம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ். அஞ்சாவது கேட்டகரி இஸ் பேஸ்ட் ஆன் காண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ். இப்போ சரியா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டே இல்லை, ஆனா ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க ஒரு பார்ட்டி, அதர் பார்ட்டியும் ஒத்துட்டாங்க. ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி ஒரு ப்ளீடிங் போடுவாங்க. நீங்க பிளெயிண்ட் போடுற மாதிரி சிவில் கோர்ட்ல அங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்னு போடுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல தேர் இஸ் an arbitration agreement between us ன்னு ஏ ப்ளீட் பண்றாங்க. பி அதை டினை பண்ணல, அதுவே போறோம் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணறதுக்கு. ஸோ நீங்க இந்த கிரியேஷன் ஆஃப் an arbitration agreement can also be by conduct of parties. So in the various categories la arbitration agreement create ஆகுது. இப்போ நம்ம செக்ஷனை படிப்போம். when is an arbitration agreement, what is an arbitration agreement, section 7. In this part, arbitration agreement means an agreement by the parties to submit to arbitration all or certain disputes which have arisen or which may arise between them in respect of a defined legal relationship, whether contractual or not. அதுக்கப்புறம் பாருங்க, நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் இந்த கிளாஸ்ல இருக்கும். An arbitration agreement may be in the form of an arbitration clause in a contract, நான் முதல்ல கொடுத்த எக்ஸாம்பிள், or in the form of a separate agreement, ரெண்டாவது எக்ஸாம்பிள். An arbitration agreement shall be in writing. An arbitration agreement is in writing if it is contained in a document signed by the parties. முதல் ரெண்டு எக்ஸாம்பிள் is document signed by the parties. B, an exchange of letters, telex, telegram or other means of telecommunication, including communication through electronic means, which provides a record of the agreement. நான் சொன்ன மூணாவது எக்ஸாம்பிள், இமெயில் அனுப்புறேன், let us arbitrate, other side says okay, அதுவே போறோம், அதான் B. C conduct, an exchange of statements of claim and defense in which the existence of the agreement is alleged by one party and not denied by the other. And the conduct where one party says arbitration agreement irukku, other party doesn't deny it, அதுவே போறோம் to create an arbitration agreement under 7(4)(c). Fifth is the reference in a contract to a document containing an arbitration clause constitutes an arbitration agreement if the contract is in writing and reference is such as to make that arbitration clause part of the contract. So இதுதான் அந்த GAFTA rules example கொடுத்தது. ஆனா இதுல நாம் இந்த பிட்டு பாருங்க, the reference is such as to make that arbitration clause part of the contract. அது ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன்,
இப்போ கேஃப்டா ரூல்ஸ்லயே ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜரும் இருக்கு, வேற டெக்னிக்கல் டீடைல்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேஃப்டா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. அது ஃபிடிக்னு இருக்கு. ஃபிடிக்ல இஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். நீங்க அதுல வந்து there will be complicated terms and conditions. ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தேவை அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க என்டர் பண்ற கான்ட்ராக்ட் ஏ அண்ட் பிக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ல if the contract says all the technical conditions in FIDIC will be adopted, அப்பனா நீங்க FIDICல இருந்து என்ன எடுக்கறீங்க? டெக்னிக்கல் கண்டிஷன் எடுக்கறீங்க, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் எடுக்கல. So the reference is such as to make that arbitration clause part of the contract na நீங்க அந்த உங்க கான்ட்ராக்ட்ல கிளியரா அந்த ரூல்ஸ்ல இருக்கிற ஆர்பிட்ரேஷன் கிளாஸை நாங்க அடாப்ட் பண்றோம் அப்படின்னு வரணும். அந்த ரூல்ஸ்ல இருக்கிற டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்றோம்னு வந்ததுன்னா அது போராது. செப்பரேட் ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கச்சே அது ஆல்வேஸ் ட்ரிக்கி. ஏன்னா சில சமயம் அந்த கான்ட்ராக்ட்ல சரியா வேர்ட் ஆயிருக்காது. So is the intention to adopt the entire rules or only the intention to adopt the arbitration clause or only the technical rules? அது நிறைய disputes வரும். கோர்ட்லயும் நிறைய whether there's a valid arbitration agreement நிறைய disputes இந்த மாதிரி வந்திருக்கு. பாக்கி இதெல்லாம் யூசுவலா quite more straightforward. Only that 7(5) section 7 subsection 5 poses issue that nariya vati there will be a dispute about it. Now I come to the next important condition. Na rendu conditions sonna ஆரம்பிக்கச்ச. ஒன்னு existence of arbitration agreement. ஏன்னா arbitration agreement இல்லைன்னா default சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஸோ arbitration agreement எப்போ இருக்கும் அதான் இப்போ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது arbitrability of disputes. You can இப்போ arbitrability of disputesனா சில கைண்ட்ஸ் ஆஃப் disputes தான் நீங்க ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியும். நான் நீங்க இந்த ரெண்டு கேட்டகரியில பிராடா போட்டிருக்கேன். நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கேட்டகரியை இன்னும் 3-4 சப் கேட்டகரியா பிரேக்அப் பண்ணிலாம் இருக்கும். பட் ஐ தாட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிராட் 2 கேட்டகரிஸ் முதல்ல பண்ணிட்டு தென் ஐ வில் கோ இன்டு சம் டீடைல். The first is previous. ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரபிலிட்டி இருக்கு. ஒன்னு arbitrability based on the terms of the contract. ரெண்டாவது arbitrability under law. Now முதல் கேட்டகரி என்னன்னா நீங்க அந்த கான்ட்ராக்ட்லயே சில கைண்ட் ஆஃப் டிஸ்பியூட் தான் ஆர்பிட்ரேஷனுக்கு நம்ம ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அந்த டிஸ்பியூட்டை தான் ரெஃபர் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஆடிட்டோரியமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ காலேஜுக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட். நான் வந்து இந்த ஆடிட்டோரியமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த ஆடிட்டோரியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணச்ச என்னெல்லாம் அலாங் வித் சேர்ஸ், போடியம்ஸ் எல்லாமே. ஸோ ஆர்பிட்ரேஷன் ஸோ அந்த கிளாஸில் என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் வில் ஆல்சோ அப்பாயிண்ட் ஒன் இன்ஜினியர் டு சூப்பர்வைஸ் அவா சைடுலேருந்து. எனி டிஸ்பியூட் ஆன் இன் ரிலேஷன் டு த சேர்ஸ் will be decided by the engineer finally. All other disputes will be referred to arbitration. The clause இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல டிலே பண்றேன். காலேஜ் வந்து என்ன சூ பண்றாங்க. ஆனா அதுல மெயின் டிலே வந்து primary delay is on the
சேர்ஸ், நான் சேர்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு 8 மாதம் டிலே பண்ணுறேன். இந்த மாதிரி கேஸில் காலேஜ் எனக்கு அகென்ஸ்டா சூ பண்ணணும்னா, since it is in relation to construction of the chairs, engineer would have decided. Now even though the engineer decision final ன்னு இருந்தாலுமே அது ஃபைனலாக இருக்க முடியாது is the law. அதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆர்பிட்ரேஷனுக்கு நீங்கள் போக முடியாது. ஸோ என்ஜினியர் டிசைட் பண்ணுறாங்க தட் நான் தான் டிலே பண்ணியிருக்கேன், அதை நான் சேலஞ்ச் பண்ணோன்னா அந்த ஃபைண்டிங்கை நான் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் அதர் டிஸ்பியூட்ஸ் கேன் பி ரெஃபர்ட் டு ஆர்பிட்ரேஷன். Disputes in relation to the chairs, the engineer's decision is final, which means based on the contract, what can be referred to arbitration is all other disputes other than disputes relating to the chair. நான் கொடுத்தது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நிறைய இதில் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பிகாஸ் இது பேர் வந்து எக்ஸப்டட் மேட்டர்ஸ்னு பேர். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இதை பற்றி இன்னும் படிக்கணும்னா நீங்கள் எக்ஸப்டட் மேட்டர்ஸ்க்கு தேடினேன்னா இதெல்லாம் வரும். பிகாஸ் இந்த காம்ப்ளிகேட்டட் என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸில் இது நிறையாவே வரும். வேர் சில எக்ஸப்டட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த என்ஜினியர் இன்சார்ஜ் கிட்ட விட்டுருவாங்க டிசைட் பண்ணுறதுக்கு. அது வந்து நிஜமாவே இந்த டிஸ்பியூட் வந்து எக்ஸப்டட் மேட்டர்ஸ் உள்ள இருக்கா இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் எக்ஸெப்ஷன், அது பற்றியே நான் 1 hour பேச முடியும். பட் நான் கவரிங் த ப்ராட் டாபிக், நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டீப்பர் இன் டு திஸ். பட் எல்லா என்ஜினியரிங் ஆர்பிட்ரேஷன்லையும் இந்த எக்ஸப்டட் மேட்டர் பற்றி நிறையா டிஸ்பியூட்ஸ் வரும். ஏன்னா வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட் அதை வந்து கார்வ் அவுட் பண்ண முடியும், இது ஆல்வேஸ் அ கான்ட்ரவர்சி. ஸோ இங்கே கொடுத்த எக்ஸாம்பிளை பாருங்க. Any disputes relating to the quantification of liquidated damages levied shall be decided by the engineer. Any other dispute shall be resolved by arbitration. So இது quantification of liquidated damages. So நீங்க liquidated damages ன்னு ஒரு clause, இங்கெல்லாம் contract law clause முடிச்சாச்சா? contract law பண்ணியாச்சுல. ஸோ அப்போ நீங்க செக்ஷன் 74 பற்றி படிச்சிருப்பீங்க. அங்கே வந்து ஒரு நான் வந்து காலேஜோட இந்த கட்டச்சே நான் 6 மாதம் டிலே பண்ணேன்னா 5% ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் நான் கட்டணும் அப்படின்ட்டு இருக்கும். அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 5% வந்து வெறும் அவுட்டர் லிமிட், அது வரைக்கும் ஆக்சுவல் லாஸ் எவ்வளவோ அவ்வளோதான் லெவி பண்ண முடியும்னு லா. ஸோ என்ஜினியர் இன்சார்ஜ் சேஸ் நான் லிக்விடேட்டட் டேமேஜ் தான் 3% லெவி பண்ணுறேன், அதை நான் வந்து ஆர்பிட்ரேஷனில் சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஃபைண்டிங்கை நான் சேலஞ்ச் பண்ணோன்னா நான் கோர்ட்டுக்கு தான் போயாகணும். ஏன்னா இட் இஸ் நான் ஆர்பிட்ரபிள். ஸோ இதுதான் நான் ஆர்பிட்ரபிலிட்டி இன் ரிலேஷன் டு தி கான்ட்ராக்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் வர போகிறது, இப்போ நான் பேசலாம் கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணுமா? புரியறதா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ த நெக்ஸ்ட் இது என்னன்னா ஆர்பிட்ரபிலிட்டி இன் லா. நவ் நீங்க கான்ட்ராக்ட்ல எல்லாம் அக்ரி பண்ணாலுமே லா பிரகாரம் சில டிஸ்பியூட்ஸ் தான் ஆர்பிட்ரபிள். சில கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் நீங்க ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்பவே முடியாது. அந்த சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒன்று வந்து ரைட் இன் ரெம். ரைட் இன் ரெம்னா என்ன? ரைட் இன் ரெம்னா it is a right that you enjoy against the whole world. நீங்க உலகத்துக்கு அகென்ஸ்டா எக்ஸசைஸ் பண்ற ஒரு ரைட்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் ஓன் பண்றேன், இதுக்குள்ள யாரோ ட்ரெஸ்பாஸ் பண்றாங்க, நான் அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண போறேன். அவங்க வந்து சொல்றாங்க இது ஒன் ப்ராப்பர்ட்டியே இல்லை,
நீ என்ன வந்து என்ன தடுக்கிறது, இது ஒன் ப்ராப்பர்ட்டியே இல்லை. ஸோ இப்போ வந்து த டிஸ்பியூட் relates to a right in rem, because my right to that property is a right that I exercise against the whole world. நான் இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடதுன்னு சொல்றது. ஸோ என்னோட ப்ராப்பர்ட்டி உள்ள பிரணய் உள்ள வராரு. நான் பிரணய்க்கு அகேன்ஸ்டா நான் சூ பண்ணச்சே பிரணய் சொல்றாரு இது உங்க ப்ராப்பர்ட்டியே இல்லை, நீங்க என்ன சூ பண்ணுறதுண்டு. நான் அந்த டிஸ்பியூட்டில் இஷ்யூ என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி என்னதா இல்லையா. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடதுன்னு டிசைட் ஆச்சுன்னா அது பிரணய்க்கு அகேன்ஸ்டா உண்டி வேலிட் இல்லை. அது இட்ஸ் அ டிக்ளரேஷன் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், பிகாஸ் தட் ரைட் இன் ரிலேஷன் டு தி ப்ராப்பர்ட்டி இஸ் அ ரைட் என்ஜாய்ட் அகேன்ஸ்ட் த ஹோல் வேர்ல்ட். அதனால a right in rem is not arbitrable, is the principle of law that we follow. Idila there are controversies, because whether it is a sound principle, nariya other countries la different law. Personally I also believe that that may be a better position, and I am not going into all of that. Adve or periya topic. Now இதுல ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ் ஒன்று இருக்கு, பூஸ் ஆலன் வர்சஸ் எஸ்பிஐ. சைட்டேஷன்லாம் இங்க இருக்கு, நீங்க அதை படிச்சீங்கன்னா இதுல தரோ அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப த்ரெட் பேரா இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லயே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். எனக்கும் பிரணய்க்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் it is recognized that I am the owner. I am leasing the property to Pranay, and then there is a dispute relating to the payment of lease rental. அந்த லீஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ கொடுக்கலன்னு நான் சூ பண்றேன். இதுவும் arising out of the same property right. ஆனா இங்க the right in rem is not in question. இது என் ப்ராப்பர்ட்டிங்கிறது டிஸ்பியூட்ல இல்ல. என்ன டிஸ்பியூட், அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்லேருந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் பிரணய் அண்ட் மீ இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற ரைட் எல்லாமே ரைட் இன் பர்சோனம். அந்த ரைட் இன் பர்சோனம் I can exercise against Pranay, Pranay can exercise against me. It is not a right against the whole world. So if there is a right in personam arising out of a right in rem, it is arbitrable. If it is just a right in rem, it is not arbitrable. இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து regarding land இந்த மாதிரி ரேரா தான் வரும். பட் எங்க இது அடிக்கடி வரும்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நான் வந்து there is a ஒரு டிசைன் இருக்கு. நான் வந்து அந்த டிசைனை வந்து ஒரு டிசைன் ஆஃப் சம் எக்விப்மெண்ட் இருக்கு. ஒரு என்ன சொல்லலாம், ஹைக்கிங் நைக்கியோட டிசைன் இருக்கு. இல்லை மீனிங் என்ஜினியரிங் டிசைன். ஒரு டிராக்டர் புது வெரைட்டியா ஒரு டிராக்டருக்கு நான் ஒரு மாடல் போடுறேன். அந்த மாடலுக்கு எனக்கு காப்பி ரைட் இருக்கு. இப்போ அந்த மாடலை கட்டணும்னு நான் பிரணய்க்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறேன். அந்த லைசன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணச்ச பிரணய்க்கு சில ராயல்டி பேமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிரணய் வந்து வேற மாடல் கட்டுறாரு. அந்த வேற மாடலுக்கு அவர் எனக்கு லைசன்ஸ் பேமெண்ட் கொடுக்கல. நான் சொல்றேன் இல்ல இல்ல, நீங்க என்னோட மாடலை வச்சுதான் இந்த டிராக்டரை கட்டியிருக்கீங்க, இதுக்கும் லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் ஃபீ கொடுக்கணும், ராயல்டி கொடுக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க கொடுத்த மாடல் என்ன, நீங்களே வேற மாடல்ல இருந்து காப்பி அடிச்சு தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கே அதுக்கு ரைட் இல்லை,
அதனால உங்களுக்கே காப்பிரைட் இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். The whole concept, the whole contract is not valid because I now realize that you have yourselves copied the model from somewhere else. Ipo my copyright is still in question. Whether I have a copyright over that model that he has designed. So ரெண்டு டிஃபென்ஸ். ஒன்னு ஒரிஜினல் மாடலுக்கே உங்களுக்கு காப்பிரைட் இல்ல, ரெண்டாவது நான் கட்டின மாடல் வந்து உங்க மாடல் பேஸ்டா இல்ல, இது independent model which is completely independent of what you have given me. Therefore I don't have to pay you anything. ரெண்டுமே வந்து goes to the who owns copyright, whether I own copyright over that model that he has built. Okay, so இந்த மாதிரி நிறைய disputes வரும் where the copyright is disputed because the copyright register பண்ண வேண்டாம். So இந்த மாதிரி situationல நிறைய issues of right in rem வரும். The position is if it goes to the title of the right, then it will impact the right that one can exercise against the whole world, and then it is a right in rem, you cannot arbitrate it. But if the title of the right is not in dispute, and what is in dispute is the terms of the license agreement, then it is a right in personam arising out of a right in rem, and it can be arbitrated. Nala main title la dispute irundhuduna adu right in rem related dispute arbitrate panna mudiyadu. Ana main title la dispute illa, adu adilenda arise pandra terms la dhaan dispute, adu arbitrate panna mudiyum. புரிஞ்சுதா? Any doubt on this? Okay. Next is statutory remedy. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் இருக்கு. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட். இங்கே வந்து இந்த ஆக்டில் வர டெனண்ட்டை லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு, டெனண்ட்டை எவிக்ட் பண்ணோம். எவிக்ஷனுக்கு நீங்கள் இந்த ஆக்டில் தான் போக முடியும். ஆனால் நீங்கள் வெறும் லீஸ் ரெண்டல் கிளைம் பண்ணுறீங்க. லீஸ் ரெண்டல் இஸ் நாட். Why can you go? நீங்க eviction க்கு ஏன் அங்க போக முடியும்? Because according to that statute there is a special forum that is conferred jurisdiction to deal with these disputes. So legislature வந்து சில kind of dispute சில forum தான் பார்க்கணும்னு சொல்லச்ச அந்த forum ஓட jurisdiction நீங்க oust பண்ண முடியாது. ஆனா dispute may be in relation to lease. ஆனா you are not seeking eviction, you are only seeking lease rental payment. அதுக்கு நீங்க arbitration போக முடியும். ஸோ அது என்ன டெஸ்ட்? டெஸ்ட் என்னன்னா இதான ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் இருக்கா which confers power only on one particular authority or one particular court. If yes, you can only go before that court. You cannot go before an arbitral tribunal. இதனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹரியானா டெலிகாம் வர்சஸ் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கேஸ். அங்கே வந்து ஒரு ஓல்ட் கம்பெனிஸ் ஆக்டில் வைண்டிங் அப்க்கு போட்டாங்க. ஒன் பார்ட்டி செட் தட் நீங்கள் யூ ஹவ் 1 crore டியூஸ் இருக்கு, யூ தேர்ஃபோர் தே ஃபைல்ட் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி under the Companies Act, Old Companies Act 1956. Other party came and said, regarding any dues between us, there is an arbitration clause. Therefore, refer this to arbitration. The court held and went all the way to the Supreme Court and it was upheld. Court held that winding up is a special remedy. For winding up, jurisdiction is only conferred on company court. So you cannot have this referred to arbitration. So ரெண்டாவது முதல்ல டிஸ்கஸ் பண்ணிந்த ரைட் இன் ரெம், ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணது ஸ்டாட்யூட்டரி ரெமெடி.
என்ன ரெமெடி நீங்க ஆர்பிட்ரேஷன்ல சீக் பண்றீங்களோ அந்த ரெமெடி இதான ஸ்டாட்யூட்ல ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தான் கன்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா நீங்க அந்த கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும், ஆர்பிட்ரேட்டருக்கு போக முடியாது. இது ரெண்டுமே கம்பைன் பண்ற பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஏர்லியர் அந்த பூஸ் ஆலன் கேஸ் ரெஃபர் பண்ணேன். பூஸ் ஆலன் நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட்ஸ் டு அ மார்ட்கேஜ் சூட், வேர் மார்ட்கேஜ் சூட்டுக்கு சிபிசில நீங்க ஆர்டர் 34ல தான் போய் ஆகணும் பிஃபோர் சிவில் கோர்ட். ஸோ special remedy, statutory remedy, you go only before the court that has been conferred with jurisdiction. Then there are other categories. These are criminal cases. Idella vandu more of public policy based exceptions that are carved out. Criminal cases, you can't or murder trial you can't have it referred by agreement between all the concerned parties to arbitration. The rationale is court la irundha inno jaasti accountability, the closed doors la nadakadu, arbitration na closed doors la nadakum. Adhe maardi divorce, judicial separation, restitution of conjugal rights, child custody, ஏன்னா இங்க வந்து ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஜட்ஜ் மேல. இந்த மாதிரி கேஸ்ல ரொம்ப பர்சனல் எலிமெண்ட் இன்வால்வ். Therefore the public policy requires that judges do this rather than have it referred to a private judge. A private judge qualification இல்ல. நான் வந்து ரெண்டு பார்ட்டி அக்ரி பண்ணிட்டு ஒரு I can even appoint a 10th standard student. Now if a 10th standard student வந்து divorce proceeding decide பண்ண முடியுமா? அந்த experience தேவை, அந்த human touch தேவை. அதனால matrimonial disputes cannot be referred to arbitration. Guardianship matters, then insolvency and winding up matters. அது again insolvency and winding up வந்து special statuteல வந்துரும். It's not a general policy thing. At the special statute, special forum irukku. And in the special statute, special forum pathina most cases la adukku oru rationale irukum. Neenga in the insolvency pathina oru company insolvency ku pocha nariya perukku panam katta vendida irukum. Ellarodiyum rights iyum neenga and the forum consider pananum. Adinal da anga special forum create pannirpaanga. So usually in the when it comes to special forum and statutory remedy, legislature would have conferred it on a particular authority or court because there is a larger public interest involved. Then eviction, tenancy, the deal paniyachi, testamentary matters, probate, letters of administration, all of these cannot be referred to arbitration. Next one. Okay. Before I go into this, I think I will deal with 1-2 more aspects on arbitrability. 10 o'clock is in 10:30. I can go on till. So, one more contentious aspect was arbitrability of fraud. At least 25 cases where fraud was held to be on whether fraud, issues of fraud can it be referred to arbitration or not. Now mungaalathula or case irundhudu England la where they said that when there is an allegation of fraud, A says B has committed fraud, B can then decide whether he wants to defend himself in a private forum or a public forum. Because once it is known that the A makes a strong statement, fraud is ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாங்க. So அதனால B can choose that நான் ஆர்பிட்ரேஷனுக்கு போக மாட்டேன். You have said நான் fraud commit பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. I want to show to the world I have not done it. Therefore I want a public trial. அந்த பிரின்சிபிள சரியா புரியாத we applied it for years to say dispute relating to fraud is not arbitrable.
அதனால arbitration, respondent will say there is fraud involved. And there were many judgments, Radhakrishnan versus Maestro Engineers லேருந்து நிறைய judgments இருந்தது where this principle held forth. ரீசெண்டா அதை டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா with a judgment called ஐயாசாமி அதில் கொஞ்சம் டைல்யூஷன் வந்தது. ஃபாலோயிங் ஐயாசாமி ஜட்ஜ்மெண்ட் கால் ரஷீத் ராசா. இந்த சைட்டேஷன்ஸ் எல்லாம் நான் அப்புறமா அனுப்புறேன். ரஷீத் ராசா டைல்யூட்ஸ் த டெஸ்ட். இப்போ வந்து இன் the test is this: does it involve serious fraud involving public interest? பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேமை நீங்க வந்து ஒரு க்ளோஸ் டோர்ஸ்ல ஆர்பிட்ரேட் பண்ண முடியாது. If it involves serious fraud involving public interest, it is not arbitrable. Otherwise, it is arbitrable. இதுக்கப்புறம் ஸோ ஒரே செகண்ட் கொடுங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? நீங்க ஆர்பிட்ரேஷன் போனோம்னா ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ்: ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கணும், டிஸ்பியூட்ஸ் ஆர்பிட்ரபிளா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் மீட் பண்ணாதான் ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியும். நவ் இப்போ we come to other issues. இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. கான்ட்ராக்ட் says any disputes will go to arbitration. ஆனா அதை இக்னோர் பண்ணிட்டு A வந்து files a suit against B. இந்த சிச்சுவேஷன்ல what should B do? arbitration clause இருக்கு. A வந்து ரைட்டா ஆர்பிட்ரேஷனுக்கு தான் போயிருக்கணும். ஆனா சூட் போடுறாங்க. அதுக்கு B வந்து செக்ஷன் 8 ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதை நம்ம ரீட் பண்ணுவோம். செக்ஷன் 8ல ஒரு அப்ளிகேஷன் போட்டு, இல்ல இங்க ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கச்ச நீங்க ஆர்பிட்ரேஷனுக்கு தான் போக முடியும், சூட்டுக்கு போக முடியாது, ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. கோர்ட் வில் தென் சி, ஓகே ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கா, டிஸ்பியூட் ஆர்பிட்ரபிளா இருக்கா, அந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் மீட் ஆயிடுச்சுன்னா they will say refer this to arbitration. இப்போ நான் ஸ்லைட்டா அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்றேன் எக்ஸாம்பிள். இப்போ மூணு பார்ட்டி இருக்காங்க, A, B and C. இப்போ ஏக்கும் பிக்கும் செப்பரேட்டா ஆர்பிட்ரேஷன். A files a suit against making both B and C parties. இப்போ வந்து B வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு தான் போகணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன ஆன்சர்னா, அது பிக்கும் சிக்கும் அகேன்ஸ்டா அது காமன் காஸ் ஆஃப் ஆக்ஷனா செப்பரேட் காஸ் ஆஃப் ஆக்ஷனா? அது காமன் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்ததுன்னா ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியாது. ஏன்னா சியோட ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்ல, சியோ அந்த டிசைட் பண்ணதுக்கு நெசசரி பார்ட்டி. ஆனா இஃப் the cause of action against B and C are separate, then B can say என்னோட இருக்கிற டிஸ்பியூட்டை ஆர்பிட்ரேஷனுக்கு ரெஃபர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கேஸ் இருக்கு கால்ட் RK versus டைடல் பார்க். அங்க வந்து ரெண்டு அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஏபிசி பார்ட்டிஸ் எடுத்துனீங்கன்னா ஏக்கும் பிக்கும் ரெண்டு அக்ரிமெண்ட் இருக்கு. ஒன் இஸ் அ பவர் சப்ளை அக்ரிமெண்ட் அண்ட் ஏக்கும் பிக்கும் பவர் சப்ளை அக்ரிமெண்ட் இருக்கு, பேஸ்ட் ஆன் விச் ஏ இஸ் டு சப்ளை பவர் டு பி. தென் A and C have a shareholders agreement where C has invested some amount in the company.
C is the parent of B, but B and C are group companies. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி A ஒரு சூட் போடுறாங்க. Claim under both agreements ஒரு சூட்ல போடுறாங்க, saying that the cause of action is common. The court went into it and said, well, both may be related parties. ரெண்டுமே சிஸ்டர் கம்பெனிஸா இருக்கலாம். ரெண்டுமே அதே டிரான்சாக்ஷன் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அதே டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஆனா இந்த ரைட்ஸ் இன்வால்வ்ட் ஆர் செப்பரேட். நீங்க ஈஸியா செக்ரிகேட் பண்ண முடியும். ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்பியூட்டும் ஏக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்பியூட்டும் வேற. ஏக்கும் பிக்கும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு, ஏக்கும் சிக்கும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இல்ல. So ஏக்கும் பிக்கும் இருக்கிற disputes got referred to arbitration. அதே சிச்சுவேஷன்ல காமன் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்ததுன்னா, இப்போ அந்த ரெண்டாவது அக்ரிமெண்ட்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், instead of it being only by C, if it is by both B and C, and அதில் interrelated disputes நடந்ததுன்னா இந்த மாதிரி நீட்டா செக்ரிகேட் பண்ண முடியாது. அப்போ third party நீங்க include பண்ண முடியாது, except for an exceptional situation which I will come to. So இந்த மாதிரி situationல so நீங்க easy case என்ன, ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் arbitration agreement இருக்கு, dispute arbitrable இருக்குன்னா நேரா நீங்க ரெஃபர் பண்ணிடலாம். செக்ஷன் 8ல நேரா கோர்ட் ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு நான் சிக்னேட்டரியை சேர்த்துட்டாங்கன்னா அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்க வேண்டியிருக்கும். அந்த நான் சிக்னேட்டரிக்கு இருக்கிற டிஸ்பியூட்டும் சிக்னேட்டரிக்கு இருக்கிற டிஸ்பியூட்டும் காமனா இல்லையா, அது ஒரு காமன் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்ததுன்னா நீங்க ரெஃபர் பண்ண முடியாது. ஆனா வெவ்வேறு காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்ததுன்னா ரெஃபர் பண்ண முடியும். எதை ரெஃபர் பண்ண முடியும்? பியோட டிஸ்பியூட்டை ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா பியோட தான் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு, சியோட இல்ல. அப்போ சியோட இல்ல, சி சிக்னேட்டரி டு தி ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்ல. ஏதாவது சிச்சுவேஷன்ல சிக்கு அகைன்ஸ்டா போக முடியுமா? ரீசெண்டா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் டாக்ஸ் அண்ட் கிங்ஸ்ல they have said yes. They have gone on the principle of implied consent. Implied consent na expressa நீங்க ஒன்னும் சி ஒத்துக்கல, ஆனா நீங்க சியோட கான்டக்ட பாத்தீங்கன்னா அவளும் as being bound by the arbitration agreement and the contract தான் நடந்திருக்காங்க ஃபுல்லா. அந்த implied consent இருந்ததுன்னா சி நான் சிக்னேட்டரியும் நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். இது goes back to the basic. நான் when I section 7 explain பண்ணச்சே one of the situations நான் சொல்லிருந்து where an arbitration agreement can be inferred by conduct. இந்த implied consent அதேதான். நிறைய சிச்சுவேஷன்ல ஏக்கும் பிக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும். ஏ ஃபாரின் கம்பெனியா இருப்பாங்க, பி டொமெஸ்டிக். ஸோ ஏ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏ ஒரு சிங்கப்பூர் கம்பெனி, பி சென்னையில் ஒரு கம்பெனி. ஏ ஏதோ ஷிப் பண்ணுறாங்க சில எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் டு பி. ஆனால் ஏவோட சிஸ்டர் கம்பெனி சி இருக்கு, அதுவும் சென்னையில் இருக்கு. ஸோ அந்த சி collects these things, they act as an agent. They collect it from the ship, they deliver it to A, and in between there is a dispute in வச்சுக்கோங்க. இப்போ சி கான்ட்ராக்ட் மெயினா ஏ அண்ட் பிக்கு இருக்கு, சியோட ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்லை. ஆனா சி has also acted in a way that they are also acting pursuant to the terms of the same contract. அப்போ சி cannot say என்னோட ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இல்லை, I will get away. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல implied consent வரும். That is what the Supreme Court has recently clarified. There is one more situation
again இது கொஞ்சம் கிரே ஏரியா, பிகாஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா ஒன்றும் சொல்லலை இது பத்தி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 judge bench ஜட்மெண்ட் இருந்தது, where on this count அதை ஓவர்ரூலும் பண்ணல. ஸோ I would still think that is good law, where doctrine of alter ego. ஸோ நீங்க வந்து கம்பெனி லா படிச்சிருக்கீங்களா? கம்பெனி லால ஒரு கான்செப்ட் இருக்கு, சிஸ்டர் கம்பெனியா இருந்தாலுமே 2 கம்பெனி A and B இருக்கு, ரெண்டுமே owned by the same person. நான் 2 கம்பெனி செட்டப் பண்றேன், A செட்டப் பண்றேன், B செட்டப் பண்றேன், ரெண்டுத்துலயும் நான் தான் 100%. ஆனா ஏயும் பியும் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஆனா நீங்க அதை எப்போ ஒன் என்டிட்டியா ட்ரீட் பண்ண முடியும்? நான் அதை வச்சுட்டு ஃப்ராடு பண்ணேன்னா, நான் ஏ ஓட கான்ட்ராக்ட் சென்டர் பண்றேன், அதுலேருந்து வர பணத்தை பிக்கு டைவர்ட் பண்றேன், ஏக்கு நான் ரிட்டர்ன் பண்ணல பணத்தை. அப்போ ஐ எம் யூசிங் இந்த ஸ்ட்ரக்சர் B and C is a non-signatory. இந்த சிச்சுவேஷன்லாம் இல்லை, நான் சொல்ற இம்ப்ளைட் கன்சென்ட் இல்லை, ஆல்டர் ஈகோலாம் வராது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல B வந்து can B have the dispute referred to arbitration? The answer is yes, if the cause of action that A has against B and A has against C are distinct. But if it is a common cause of action, it cannot be referred to arbitration. இதுக்கு இன்னொரு ஃபேமஸ் ஜட்மெண்ட் உனக்கு சுகன்யா ஹோல்டிங்ஸ், அதுவும் நான் இதில் ஸ்லைடில் இன்க்ளூட் பண்ணல. பட் இந்த நான் அதர் ஜட்மெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தெல்லாம் நான் சைட்டேஷன்ஸையும் ஃபுல் ஜட்மெண்ட்டையும் அனுப்புகிறேன் நான் காலேஜ் பிரின்சிபலுக்கு அந்த ஃபேக்கல்ட்டிக்கு. ஓகே, இப்போ I come to the next topic of appointment of arbitrators. இப்போ நான் சொன்னேன் இந்த பிரைவேட் ஜட்ஜை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். இந்த பிரைவேட் ஜட்ஜை பேர் ஒத்துக்க முடியல, ஏவும் பியும் அக்ரி பண்றாங்க that we will agree upon one arbitrator. அப்போ 2 பேரும் ஒரு பேரை அக்ரி பண்ணோம், இவங்க தான் ஆர்பிட்ரேட்டராக இருப்பாங்க. ஏ வந்து ஏ சொல்கிறாங்க இது என்ஜினியரிங் டிஸ்பியூட், எனக்கு என்ஜினியர் தான் வேணும். பி சொல்கிறாங்க இல்லை லீகல் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜு தான் வேணும். 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஏ வந்து செக்ஷன் 11ல்
ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி. இது வந்து ஹை கோர்ட்டுக்கு முன்னாடி வரும். ஹை கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த இது வந்து ஹை கோர்ட் இது டொமெஸ்டிக் டிஸ்பியூட்னா ஹை கோர்ட் வரும். இதுவே வந்து ஒரு இன்டர்நேஷனல் பார்ட்டி இருந்ததுன்னா நேராக சுப்ரீம் கோர்ட். அப்போ அந்த செக்ஷன் 11ல கோர்ட் வந்து ஓகே இந்த மாதிரி டிஸ்பியூட் நாங்கள் we will appoint somebody, they will appoint somebody suitable for the dispute. அதுக்கு என்னவா அந்த டெஸ்ட் பார்க்கணும்னு அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது சிச்சுவேஷன். Actually go further, we'll come back to this. Okay. A and B இப்போ 3-member ட்ரைபுனல்னா டிபிக்கலாக எப்படி இருக்கும்? ஸோ யூஸ்வலாக வந்து ஆர்பிட்ரேட்டர்னா இதர் 1 or 3 இருக்கும். ஆட் நம்பராக இருக்கும். ஈவன் நம்பர் இஸ் நாட் பெர்மிட்டட். ஆட் நம்பர் 1 or 3, யாருமே 5 எல்லாம் வச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ஈதர் சோல் ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஆர் 3. 3னா யூஸ்வலாக கிளாஸில் எப்படி இருக்கும்னா நான் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறேன், நீங்கள் இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் மூணாவது ஆர்பிட்ரேட்டரை ப்ரிசைடிங் ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதில் நான் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன், ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிக்கலாம், ஐ எம் நாமினேட்டிங் so and so retired judge as arbitrator. B replies simply saying that there is no arbitrable dispute. இப்போ B has not nominated. Appo what does A do? A has to go to court and say B has not even nominated. Therefore, you constitute the tribunal. இது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷன் A வந்து நாமினேட் பண்றாங்க, Bயோ நாமினேட் பண்றாங்க. அந்த 2 நாமினிஸ்க்கு ஒத்துக்க முடியாதுல ப்ரிசைடிங் ஆர்பிட்ரேட்டர் யாருன்னு. இந்த 2 சிச்சுவேஷனும் 3-member ட்ரைபுனல் இதில் ஆகலாம். இப்போ என்ன சொல்யூஷன்? whoever wants to commence the arbitration ஒரு application under section 11 போடுவாங்க and the court will appoint an arbitrator. இப்போ இந்த arbitrator appoint பண்ணச்ச what should a court see? இதுல வந்து பல வருஷத்துக்கு ஒரு மார்ச் ஆஃப் லா இருந்திருக்கு. எவ்ரி 6 மாதம் மாறும். இப்போ ஈவன் 6 months ago there was a controversy. பட் நான் இப்போ ஃபைனல் பொசிஷன் என்னன்னு சொல்கிறேன். ஃபைனல் பொசிஷன் ஒரு 5 minutes ப்ரீஃபாக என்ன கான்ட்ரவர்சி இருந்ததுன்னு சொல்கிறேன். ஓகே, முதல்ல கான்ட்ரவர்சி என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பொசிஷன். முன்ன வந்து இது இந்த கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணச்ச இது என்ன கோர்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா ஜுடிஷியல் பவர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ஏன்னா இது ஆஃப்டர் ஆல் வெறும் நாமினேஷன் தானே, இதுக்கு என்ன ஜுடிஷியல் மைண்டை நாங்கள் அப்ளை பண்ணணுமா? ஸோ இனிஷியலாக வந்து கொங்கன் ரயில்வேன்னு ஒரு கேஸ் இருக்காச்சு, இல்லை இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் தான். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்னால் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டருக்கு மேலே ரிட் பெட்டிஷன் லை ஆகும். ஸோ ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கு மேலேயும் ஒரு ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபைட் தட் திஸ் இஸ் நாட் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், திஸ் இஸ் அ ஜுடிஷியல் பவர். ஏன்னா அப்பாயிண்ட் பண்ணச்சே ஒரு டிட்டர்மின் பண்ணோம் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கா, அந்த இஷ்யூ டிட்டர்மின் பண்ணிட்டு தான் அனுப்ப முடியும். இப்போ அதுக்கப்புறம் so therefore it was clarified, SBP versus Patel engineering ஒரு ஃபேமஸ் கேஸ்ல கிளாரிஃபை ஆச்சு தட் இது ஜுடிஷியல் பவர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம், ஜுடிஷியல் பவர்னா எந்த அளவுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு ஜட்ஜுக்கு? இப்போ டீட்டெயில்டா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒண்டி பார்க்க முடியுமா? ஆர்பிட்ரபிலிட்டிக்கு போக முடியுமா? இப்போ ஃப்ராடுன்னு ப்ளீட் பண்றாங்களே அதுக்கெல்லாம் போக முடியுமா? இப்போ இன்னொரு சிச்சுவேஷன், அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, there is a full and final settlement. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏக்கும் பிக்கும் கான்ட்ராக்ட். B says that
100 rupees is payable to me. At that point of time என்ன ஆகுதுன்னா A says 5 ரூபாய் நான் கொடுக்குறேன், அதுக்கு மேலே நான் 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன், take it or leave it. B is a smaller party, doesn't have the அந்த 5 rupees அப்போ அவளுக்கு ரொம்ப desperate. They say okay, I will take the 5 rupees, I will issue a no claim certificate and say there is a settlement. இப்போ பொசிஷன் என்னன்னா இந்த மாதிரி நோ கிளைம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டா ஜென்ரலா கான்ட்ராக்ட் கம்ஸ் டு an end, with the contract arbitration clause goes. So இப்போ செக்ஷன் B வந்து remaining 95% rupees they want to make a claim. They are saying that in the 5 rupees in the full and final settlement in the letter valid இல்ல, because it was given under coercion. நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டேங்க அந்த மாதிரி சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு, நான் ரொம்ப பேட் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் இருந்தேன், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணினால தான் நான் இந்த மாதிரி லெட்டரை கொடுத்தேன், அதனால ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இன்னும் வேலிட். இந்த இஷ்யூவெல்லாம் செக்ஷன் 11 போக முடியுமா? இந்த இஷ்யூவை டிசைட் பண்ணதுக்கு ட்ரையல் தேவை. இப்போ செக்ஷன் 11 ட்ரையலெல்லாம் நடத்த ஆரம்பித்தோன்னா அதுவே ஒரு 2 வருஷம் ஓடும். ஸோ இப்போ ஆர்பிட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆக போகிறதுனா வில் இட் நாட் டிஃபீட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட்? ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் இந்த இஷ்யூவை டிட்டர்மின் பண்ணலன்னா you may have a situation where there is no arbitration agreement but you have forced somebody to arbitrate. So அதனால தான் வந்து கான்ஸ்டன்ட்டாக இந்த மாறிட்டே இருந்தது பொசிஷன். ரொம்ப வருஷத்துக்கு வேரியஸ் இஷ்யூஸ்க்கு கோர்ட் வாஸ் கோயிங் இன்டு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அட்லீஸ்ட் prima facie they could go into. ரொம்ப டிஸ்பியூட்டடாக இருந்ததுன்னா they will say we are appointing the arbitrator, you raise everything before the arbitrator. பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுதுன்னா இதனால செக்ஷன் 11 ரொம்ப பல வருஷம் எடுத்துருந்து டிசிஷனுக்கு. அண்ட் எல்லாருமே இந்த மாதிரி இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுவாங்க, உண்மையாக இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்களே ஆர்பிட்ரேஷனில், அவங்க இன்னும் பவர்ஃபுல் பார்ட்டியாக இருப்பாங்க. அந்த சின்ன பார்ட்டியை 2-3 வருஷம் இங்கே ஓட விட்டுட்டு இது பண்ணால் அந்த ஆட்டோமேட்டிக்காக மேட்டர் செட்டில் ஆகும். ஸோ லாட் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் மிஸ்யூசிங் திஸ். அப்போ வந்து 2015 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது. இந்த மாதிரி இப்போ செக்ஷன் 11 படன்னு முடிச்சுன்னு போனோம், 1 month 2 months முடிக்கணும். அதனால ஸ்கோப்பை ரெடியூஸ் பண்ணணும் இந்த 11. ஸோ 11(6)A ஒரு ப்ரொவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் only the existence of an arbitration agreement can be gone into. In other words, நீங்க arbitrability issue raise பண்ண முடியாது 11 ஸ்டேஜில். only existence of an arbitration agreement ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலயே வந்து கான்ட்ரவர்சி நிறைய வந்தது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த ஆர்பிட்ரபிலிட்டி நான் டிஸ்கஸ் பண்ணச்ச முதல்ல ஆர்பிட்ரபிலிட்டி அண்டர் தி கான்ட்ராக்ட்னு ஒரு இது சொன்னேன். அதுக்கு they gave it a twist of existence of an arbitration agreement to say, நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த disputes relating to construction of chairs are not arbitrable. Supreme Court in one case said that in relation to chairs there exists no arbitration agreement. Therefore, existence of arbitration agreement will also cover these kind of arbitrability issues. So it's a very fine line. You can look at it as an arbitrability, you can also look at it from the... So where do you draw the line? Then Supreme Court further expanded it. They brought in one test called cutting the dead wood test. அப்படின்னா on the face of it இதை நான் ரொம்ப ஃப்ரிவ்லஸாக இருக்கா, இந்த ஸ்டேஜ்லேயே வில் த்ரோ அவுட் தி ஹோல் திங். சரி 7 வருஷத்துக்கேச்சும் ஒருத்தன் வரான், ஒரு கிளைம் செக்ஷன் 11 போடுறாங்க, clearly barred by limitation. We will cut the dead wood. This whole thing is dead wood. So ரொம்ப clearly barred by limitation. இப்போவே we will throw it out.
அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இது பண்ணி நீங்கள் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேர். எதுக்கு 7 வருஷத்துக்கு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாங்க? why should you refer that to arbitration? எப்படியும் arbitrator is going to decide that it is barred by limitation. Why waste the time and money of the parties? That was one way of looking at it. So அந்த jurisprudence நிறையா இருந்தது saying that okay, இந்த on the face of it நம்ம இதை cut out பண்ண முடியுமா? அதெல்லாம் முடிஞ்சு இந்த Cox and Kingsல and followed by Cox and Kings there was one more 7-judge bench reference in relation to the stamp duty issue. Anga Supreme Court has clarified that section 11 stageல ரொம்ப minimal things தான் பார்க்க முடியும். That is whether the correct court has been approached. So cause of action fulla வந்து கர்நாடகால நடக்கிறது. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செக்ஷன் 11 போடுறேன். போட முடியாது. You can only go there. I'll cover one more concept of seat. I'll come to that. But கரெக்டான கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா அது பார்க்க முடியும். ரெண்டாவது செக்ஷன் 11 வந்து லிமிடேஷன்ல போட்டிருக்கீங்களா? செக்ஷன் 11 லிமிடேஷன்னா என்ன? இப்போ ஒரு ஸ்லைட்லி ட்ரிக்கி கான்செப்ட் இது. ஆர்பிட்ரேஷன்ல 2 இஷ்யூ ஆஃப் லிமிடேஷன் இருக்கு. இப்போ வந்து எனக்கும் பிரணய்க்கும் கான்ட்ராக்ட். I have to supply rice to him. I default on 1/1/2014. Under the Limitation Act, I have to initiate proceedings within 3 years. 1/1/2017 kulla I have to initiate proceedings. Arbitration la epdina initiation of proceeding inga civil court na anga poi plaintiff file பண்ணுவீங்க. Lodging of the plaint is the cut off for the limitation. Arbitration la ஒரு notice of arbitration இருக்கு. அது Pranay will be dealing with it in greater detail. Section 21 ல notice of arbitration இருக்கு. அதை எப்போ வந்து அதர் சைடு ரிசீவ் பண்ணுறாங்களோ அதோட ஆர்பிட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பிளெயின்ட்டை ஃபைல் பண்ணுறோட ஈக்குவலண்ட் இஸ் சென்டிங் அ நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ இங்கே நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் 1/1/2017 கொடுத்தாகணும். அதை டிலே ஆச்சுன்னா claim is barred by limitation. Main claim is barred by limitation. Now 1/1/2017 notice of arbitration issue பண்றேன். Pranay does not, he responds but doesn't, I nominate my arbitrator, he doesn't nominate his arbitrator, he responds saying dispute is not arbitrable. Section 11 போடுறதுக்கு இன்னும் 3 years limitation இருக்கு எனக்கு. 3 years from the date I received the response from him. So let's assume that I received the response from him on 1/2/2017. Within 3 years, that is 1/2/2020, நான் வந்து செக்ஷன் 11 ஃபைல் பண்ணணும். நான் அதை அதுக்கு மேலே போடுறேன். 1/2/2020 போடல, 1/3/2020 நான் அதை ஃபைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ செக்ஷன் 11 இஸ் பார்ட் பை லிமிடேஷன். ஏன்னா எனக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் செக்ஷன் 11 போடுறது இஸ் ஃப்ரம் when dispute arises on the appointment of the arbitrator. For the limitation for the main claim is when dispute arises in relation to the main claim. Now in the main claim limitation section 11 la போக முடியாது கோர்ட். இப்போ ஆனா whether section 11 is within limitation, court can go into it. So the concept புரிஞ்சுதா? main claim ஓட cause of action அந்த main dispute லேந்து 3 வருஷம் limitation. section 11 ல limitation is from notice of arbitration. technically நீங்க think பண்ணலாம் 3 + 3 years effectively on the exactly 3 years endல notice of arbitration issue பண்ணாங்கன்னா 3 + 3 years effectively limitation இருக்கு, which is not ideal. But
the ரெண்டாவது aspect, whether the section 11 is within limitation can be gone into while deciding the section 11. மூணாவது is whether there exists a valid arbitration agreement in terms of section 7 of the act. Now this last bit is important, in terms of section 7. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், accord and satisfaction. That is arbitration agreement இருந்தது, அது இப்போ எக்ஸ்டிங்விஷ் ஆயிடுது, அதை ரைஸ் பண்ண முடியாது. இருந்ததா, ஓகே, இப்போ யூ கோ ரைஸ் எவ்ரிதிங் எல்ஸ் பிஃபோர் தி ஆர்பிட்ரேட்டர். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த மூணு இஷ்யூ டிசைட் பண்ணி அனுப்புறாங்க, செக்ஷன் 11ல அப்பாயிண்ட் பண்றாங்க ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி திரும்பி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ரைஸ் பண்ண முடியும். எனி ஃபார்ம் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஒப்ஜெக்ஷன், ஆர்பிட்ரபிலிட்டி அங்கதான் ரைஸ் பண்ணணும். இப்போ ஆர்பிட்ரபிலிட்டி நீங்க செக்ஷன் 11ல ரைஸே பண்ண முடியாது. So long as there exists an arbitration agreement, matter will be referred to arbitration. எல்லாமே நீங்க ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி தான் ரைஸ் பண்ண முடியும். And in the section 11 determination is not final. So arbitrator can take a view. Court says that there is an arbitration agreement and refers it. Arbitrator can take a view contrary. Because court or a view today under section 11 is only a prima facie view. So the rash, the ரெண்டுத்துக்குமே ஒரு justification இருக்கு. The justification for a more detailed review is that சரி ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் அனாவசியமா ஒரு ஆர்பிட்ரேட்டர், ஏன் அனாவசியமா ஆர்பிட்ரேட்டருக்கு ஃபீ கட்டணும், ஏன் அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணணும். That is one view. Other view is எல்லாமே கோர்ட் டிட்டர்மின் பண்ணதுக்கு 2 வருஷம் ஆக போறதுன்னா அது ஆர்பிட்ரேஷனே எதுக்கு? It defeats the whole purpose. Legislature and the recent Supreme Court judgments felt that அந்த சீக்கிரமா அந்த செக்ஷன் 11 டிட்டர்மின் பண்ணணும். பட் நீங்க இந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் இருக்கு நம்ம அப்ரோச்ல. முன்னெல்லாம் செக்ஷன் 11 2-3 வருஷம் ஆகும், இப்பனா 2 மாசம் மேக்ஸிமம். ரொம்ப குவிக்கா arbitrators get appointed. ஏன்னா நீங்க you need to go back to what I started with, the relay race. The race of court எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிட்டு ஆர்பிட்ரேட்டர் கிட்ட பேட்டனை கொடுத்துடணும். I think it is at 10:30 should be okay. I think for break எடுத்துட்டு we will sir any time 11 o'clock 11 o'clock we will restart after a break. Thank you. Dear students, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துகிட்டு இருக்கு, டீ அண்ட் வடை. You have to wait for it. Within half an hour we will start the next session.
you
you
Students, kindly assemble on your seats. The session is about to start now. Sorry, we will again one last bit that I will deal with. இப்போ நம்ம வந்து ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்ட்மெண்ட் பார்த்தோம், கான்செப்ட்ஸ் பார்த்தோம், எப்படி வந்து இது ப்ரைவேட் ஜட்ஜ் இஸ் பீங் அப்பாயிண்டட். இப்போ அந்த ப்ரைவேட் அண்ட் மினிமல் ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸை நான் மென்ஷன் பண்ணேன். அது இன் கோர்ட் ரொம்ப இன்டர்ஃபியர்லாம் பண்ண முடியாது அந்த அவார்டோட கூட. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா அந்த ஆர்பிட்ரேட்டர் ஒரு ரிலையபிள் பர்சனாக இருக்கணும். அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த ஆர்பிட்ரேட்டர் மேலே எல்லாருக்கும் ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். தட் இந்த ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணால் நியாயம், ஜஸ்டிஸ் வில் ரிசல்ட். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா சிஸ்டமே ஃபெயில் ஆகிடும். இப்போ வந்து முன்காலத்தில் ப்ரையர் டு 2015 இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் அவங்களோட ஓன் எம்ப்ளாயியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவளோட ஜென்ரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்தியன் ஆயில் வர்சஸ் ராஜா டிரான்ஸ்போர்ட்டில் இது வேலிடுன்ட்டாங்க. அதனால அந்த சிஸ்டம்லேயே நிறையா பேருக்கு கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா சொந்த எம்ப்ளாயி ஆப்வியஸ்லி உங்கள் ஃபேவராக தான் கொடுப்பாங்கன்னு அட்லீஸ்ட் அந்த பர்செப்ஷன் இருக்கும் மைண்டில். Now 2015 அதனால ஃபுல் சேஞ்ச் வாஸ் brought in. அதில் வந்து இப்போ வந்து ஒரு ரெஜீம் இருக்குது, பயஸ்க்கு ஒன்று இருக்குது, இன்எலிஜிபிலிட்டிக்கு இருக்குது. ஸோ என்ன
பண்ணாங்கன்னா 2015 ஒரு 5th ஷெட்யூல் அண்ட் 7th ஷெட்யூல்னு கொண்டு வந்தாங்க. 5th ஷெட்யூலில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தி ஆர்பிட்ரேட்டர் அண்ட் தி arbitrator has been appointed 3 times by the same party over the past 3 years. திருப்பி அதே பார்ட்டியை நாமினேட் பண்ணியிருந்தா ஏதோ இருக்குன்னு ஒரு சஸ்பிஷன் வரும். அண்ட் மோர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆர்பிட்ரேட்டரும் அந்த ஆர்பிட்ரேட்டர் அந்த ஒரு பார்ட்டியில் ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆர் ஆர்பிட்ரேட்டர் அண்ட் அந்த லாயர் ரெப்ரசன்டிங் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸும் அதே பார்ட்னர் அதே லா ஃபார்மில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. பிரணயம் நானும் அதே லா ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரணயம் நான் ஆர்பிட்ரேட்டர், பிரணய் கவுன்சில் நான் ஒப்ஜெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் பயஸ். இதில் 2 கேட்டகரி இருக்குது. 7th ஷெட்யூல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேட்டகரி. நான் இப்போ 2 எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேனே, அது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் கேசஸ். நிச்சயமாக ஆர்பிட்ரேட்டர் ஃபேராக இருக்க முடியாது நிச்சயம். ஸோ அது வந்து 7th ஷெட்யூல்னு ஒரு ஷெட்யூலில் 19 என்ட்ரி இருக்குது. 5th ஷெட்யூலில் இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸஸும் இருக்குது. இன்னும் ஸ்லைட்லி லெஸ் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் லைக் 3 appointments in 3 years முதல் எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் கூட இருக்குது. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 7th ஷெட்யூல் 5th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் எக்ஸ்ட்ரீம், 5th schedule less extreme. It includes these extreme cases plus less extreme. இது எப்படி எடுத்தாங்கன்னா வந்து நீங்கள் IBA இன்டர்நேஷ்னல் பார் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் ஆன் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. அதில் ஒன்று ரெட் லிஸ்ட்னு இருக்குது. அந்த ரெட் லிஸ்ட் தான் நம்ம 7th ஷெட்யூல். ஆரஞ்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ரெட் அண்ட் ஆரஞ்ச் கம்பைன் பண்ணி 5th ஷெட்யூல். இப்போ வந்து 5th ஷெட்யூல் சினாரியோஸ் எல்லாம் give rise to a presumption of bias. இப்போ இந்த 5th ஷெட்யூல் சினாரியோ எதான இருந்ததுன்னா அந்த ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆகச்சே டிஸ்க்ளோஷர் பண்ணணும். சே தட் இதே பார்ட்டி இந்த கிளைமெண்ட் வந்து 3 வாட்டி என்ன கிட்ட வச்சுக்கணுமா? ஓகே, 3 வாட்டி இதே ஆர்பிட்ரேட்டர் இதே பார்ட்டி 3 இயர்ஸில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஆர்பிட்ரேட்டர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதர் சைடு ஒப்ஜெக்ட் பண்ணலாம். அதர் சைடு பரவாயில்ல, இவர் மேலே எனக்கு எனிவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, ஆர்பிட்ரேஷன் நடக்கலாம். ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா பயஸ் சிச்சுவேஷன் ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடியே தான் சேலஞ்ச் பண்ணணும். ட்ரைபுனலுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போடணும். இந்த ஆர்பிட்ரேட்டர் பயஸ்ட் ஆர்பிட்ரேட்டர், இவர் வந்து இந்த ஷெட்யூலில் இந்த கேட்டகரியில் ஃபால் பண்ணுறார், ஆனாலும் அவர் ஆர்பிட்ரேட்டராக கண்டினியூ பண்ணுறார், அவரை he must be removed ன்னு ஒரு அப்ளிகேஷன் போடணும். The tribunal itself will decide on the application. கோர்ட்டுக்கு போக முடியாது, ட்ரைபுனலுக்கு முன்னாடி தான் போகலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் டைம் பவுண்ட் மேனரில் போகணும். விதின் 15 days, 15 நாள் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு 15 நாளுக்குள்ளே அப்ளிகேஷனை போடணும். அந்த அப்ளிகேஷனை ட்ரைபுனல் அலோவ் பண்ணலாம் அண்ட் அந்த ஒரு ஆர்பிட்ரேட்டரை ரிமூவ் பண்ணலாம். ஆர் ட்ரைபுனல் டிஸ்மிஸ் பண்ணலாம். ட்ரைபுனல் டிஸ்மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ரெமெடியே இல்லை. ஃபைனலாக அவார்டை தான் சேலஞ்ச் பண்ண முடியும். ஃபைனலாக ஆர்பிட்ரேட்டர் என்ன ஆர்டர் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது பேர் அவார்டு. அந்த அவார்டை தான் சேலஞ்ச் பண்ண முடியும். 2வது கேட்டகரி ஆனால் வந்ததுன்னா இன்எலிஜிபிலிட்டி பேர். 7th ஷெட்யூலில் வந்ததுன்னா 7th ஷெட்யூல் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ். ஆர்பிட்ரேட்டர் வந்து அந்த கம்பெனியில் கிளைமெண்ட் கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வந்ததுன்னா which fall within the 7th schedule, automatically the arbitrator is ineligible to act. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டைரெக்டாக வந்து செக்ஷன் 14ல் அப்ளிகேஷன் போட்டுட்டு a party can say this arbitrator is de jure incapable of performing his duty is the phrase that is used. So they can go ahead and say this man is ineligible, he cannot act. Then you have a remedy before court. Therefore what you need to keep in mind is
If it is a case of regular bias, 5th schedule category, you can only go before the tribunal. But if it is an extreme case of ineligibility, you can go before the court under section 14 and have the arbitrator removed. Where situations also you may need to have the arbitrator removed. There may be a case of de facto incapability. Seri arbitrator ka unfortunate scenario nadakkuradhu, accident la meet pandrathu, he is not able to perform, he is not physically able to sit through. Appo you can go to court and have the arbitrator, you will obviously madala make a request to the arbitrator. If he still continues, then you will go and have the arbitrator removed under section 14. So idam broad scheme for ineligibility. One extension of this has recently been unilateral appointment, and most recently unilateral panel appointment. Appadina idu there is a one clause says A and B enter into a contract. Clause solradhu A will decide who the arbitrator is. A B க்கு அதுல சாய்ஸே இல்லை. அந்த ஆர்பிட்ரேட்டர் இண்டிபெண்டா இருக்கலாம். ஆனா A வந்து அந்த ஆர்பிட்ரேட்டரை சோலா யூனிலேட்டரலா அப்பாயிண்ட் பண்ற விதமே தப்பு. Therefore அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேலிட் இல்லை. ரெண்டாவது A வந்து ஒரு 10 பேரை கொடுத்துட்டு B கிட்ட நீ இந்த பேனல்ல இருந்து தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அதுவும் வேலிட் இல்லை. முன்னாடி வேலிடா இருந்தது. இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு which clarifies that அதுவும் வேலிட் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்டிமேட்டா இந்த அவார்டை ஃபைனலாக ஆர்பிட்ரேட்டர் ஒரு அவார்ட் கொடுக்கச்ச கோர்ட்டோட பவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது டு செட் அசைட் டு சே தட் அவார்ட் வில் நாட் பி என்ஃபோர்ஸ்ட். கோர்ட் ரெகுலர் ஃபர்ஸ்ட் அப்பீல் மாதிரி cannot go into all aspects of facts. அது we'll deal with it later in the 25th lecture. ஆனால் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கச்ச the sanctity of the process, the arbitrator நியாயமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ சேஃப்கார்ட்ஸ். ப்ராப்ளம் 2015க்கு முன்னாடி ப்ராப்ளம் என்னன்னா ஆர்பிட்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவார்டையும் நீங்கள் செட்டசைட் ஈஸியாக பண்ண முடியாதுன்னா அநியாயம் நடக்கும். அதனால தான் இந்த சேஃப்கார்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு 2015க்கு அப்புறம். இப்போ ஐ வில் பாஸ் இட் ஆன் டு பிரணய். இந்த நான் ரீலே ரேஸ் சொன்னேன்ல, முதல் இது கோர்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ பாஸ் இட் ஆன், அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப் வேணும்னா கோர்ட்டுக்கு போகலாம். இதுவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ரிலே ரேஸ் தான். ஆனால் அந்த பிட் ஆஃப் இட் பிரணய் வில் பி டீலிங் வித் இட். ஏன்னா இன்டரிம் ரிலீஃப் கோர்ட்டுக்கு முன்னாடியும் வாங்க முடியும், ட்ரைபுனலுக்கு முன்னாடியும் வாங்க முடியும். ஸ்கோப் ரெண்டுமே ஐடென்டிக்கல். அதனால when he deals with the arbitral process, Pranay will deal with this. So the first stage of the relay race over. Now I will hand over the baton to Pranay for the arbitral process. Thank you. ஹலோ, இப்போ வந்து அனிருத் சார் வந்து சொன்னார் ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் அ ரீலே ப்ராசஸ். ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கோர்ட் வில் ஹேண்டில் எவ்ரி திங். எல்லாமே கோர்ட்டுக்கு முன்னாடி தான் போகும். ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி தான் போகும், எக்ஸப்ட் இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நவ் ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 9 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் வந்து இன்டரிம் ரிலீஃப் கேட்கறதுக்கு. இந்த செக்ஷன் 9 வந்து மோஸ்ட்லி prior to appointment of arbitrator தான் வேலிட் ஆகும். ஏன்னா செக்ஷன் 9 is applicable only when the arbitrator is not appointed unless exceptional circumstances. For instance, நாம வந்து ஆர்பிட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு, ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸப்ஷனல் அர்ஜென்ட் ரிலீஃப் கேட்கணும். அந்த எக்ஸப்ஷனல் அர்ஜென்ட் ரிலீஃப் எங்கே கேட்க முடியும்?
செக்ஷன் 9 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு ரெலவெண்ட் கோர்ட்டுக்கு முன்னாடி கேட்க முடியும். நீங்க வந்து சிபிசிக்கு அண்டரும் இன்டரிம் ரிலீஸ் பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆர்டர் 38 ஆர்டர் 39 இஸ் பேசிக்கலி இன்டரிம் ரிலீஃப் பத்தி. அதே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்டர் 38 ஆர்டர் 39 இதுலயும் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து செக்ஷன் 9 இஸ் பிஃபோர் தி ரெலவெண்ட் கோர்ட். அனிருத் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு செக்ஷன் 11 அப்ளிகேஷன் வந்து ஹை கோர்ட் முன்னாடி போகும். செக்ஷன் 9 அப்படி இல்லை. செக்ஷன் 9 வந்து ஹை கோர்ட் முன்னாடி போகாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முன்னாடி தான் போகும். கோர்ட் ஆஃப் ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. பார்ட்டி A will supply 100 books to party B. In turn party B will give a payment of 50,000. பார்ட்டி A வந்து அந்த 100 புக்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டாங்க. ஆனா பார்ட்டி B வந்து அந்த 50,000 rupees ஒன்றும் தரல. ஸோ பார்ட்டி A wants to initiate arbitration against party B. ஆனா ப்ராப்ளம் என்னதுன்னா பார்ட்டி B only has limited funds. பார்ட்டி B ஓட இது அமௌண்ட் அவ்வளோ இல்லை பார்ட்டி B கிட்ட. ஸோ பார்ட்டி B is also selling off all property. ஏன்னா சரி ஓகே இப்போ ஆர்பிட்ரேஷன் நடக்கும். ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பார்ட்டி A ஃபேவர்ல வரும். ஆனா பார்ட்டி B கிட்டக்க ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லைன்னா எக்ஸிக்யூட் எப்படி பண்ண முடியும் பார்ட்டி ஏனால? ஸோ பார்ட்டி A வந்து செக்ஷன் 9 அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க பிஃபோர் த ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் கோர்ட். அந்த செக்ஷன் 9 அப்ளிகேஷன்ல பார்ட்டி A வந்து கேட்பாங்க பார்ட்டி B இஸ் ஏலியனேட்டிங் அசெட்ஸ், அதனால எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் கேரண்டி கேட்பாங்க. இந்த சென்ஸ் நான் ஜெயிச்சா ஆர்பிட்ரேஷன் ஜெயிச்சா எனிவேஸ் என்கிட்ட ஒரு பேங்க் கேரண்டி இருக்கு. பார்ட்டி B வந்து ஒரு பேங்க் கேரண்டி தந்துருப்பாங்க. அந்த பேங்க் கேரண்டி என்கேஷ் பண்ணிட்டு நான் அந்த அவார்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். ஆனா இதுலயும் கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்கு. எப்போ இன்டரிம் ரிலீஃப் தரலாம் செக்ஷன் 9 அண்டர். அந்த பிரின்சிபல்ஸ் வந்து மோஸ்ட்லி சிபிசில இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆர்டர் 38 ரூல் 5, ஆர்டர் 39 ரூல் 1 and 2 சிபிசி. பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னா firstly party seeking interim relief has to establish a prima facie case. Prima facie case na enna detail la povana, no need for evidence, no need for everything. நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபைல் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா பாசிபிலிட்டி இருக்கா ஜெயிக்கிறதுக்கு பார்ட்டி ஏக்கு, அதான் கோர்ட் பார்ப்பாங்க. Party seeking interim measures has to make out a prima facie case. So preliminarily party A case ஜெயிக்க முடியுமா இல்லையா பார்ப்பாங்க first. Second is balance of convenience in whose favor. இது வந்து சரி ஓகே, நான் வந்து பார்ட்டி A வந்து ஒரு interim relief கேட்குறாங்க. பார்ட்டி ஏக்கு அகேன்ஸ்ட் எக்ஸாம்பிள் அகர் interim relief பார்ட்டி ஏக்கு வரலனா என்ன லாஸ் ஆகும் பார்ட்டி ஏக்கு? பார்ட்டி A பார்ட்டி B நாங்க கம்பெல் பண்ணோம்னா, அந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேங்க் கேரண்டி ப்ரொவைட் பண்றதுக்கு நாங்க கம்பெல் பண்ணோம்னா பார்ட்டி பிக்கு என்ன லாஸ் ஆகும்? அந்த லாஸ் வந்து நாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். பார்ட்டி ஏக்கு மோர் பெனிஃபிட்டா பார்ட்டி பிக்கு மோர் பெனிஃபிட்டா, பார்ட்டி ஏக்கு மோர் லாஸா பார்ட்டி பிக்கு மோர் லாஸா? ஸோ அந்த கன்வீனியன்ஸ் வந்து நாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். தேர்ட் பிரின்சிபல் whether irreparable loss and injury will be suffered. aduna if party A does not get its interim relief, for example and the bank guarantee varalena party A ku edha loss aguma? irreparable loss na inga for example party B வந்து எல்லாமே assets alienate பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து party A favor award வரும். ஆனா அந்த award வந்து party A execute பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து irreparable loss ஆயிடும்ல. பார்ட்டி ஏ கிட்டக்க ஒரு அவார்டு இருக்கு ஃபார் பேமெண்ட் ஆஃப் 50,000. அந்த அவார்டு வந்து பேப்பர் அவார்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அவார்டு வந்து பார்ட்டியே எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. எதுக்கு அகேன்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பார்ட்டியே? பார்ட்டி பி கிட்டக்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆசெட்டும் இல்லை. இது வந்து கான்செப்ட் ஆஃப் irreparable லாஸ் ஆர் இன்ஜுரி. பார்ட்டி பி அந்த கம்பெல் பண்ணலன்னா பார்ட்டி ஏ நாளைக்கு அவார்டு இருக்கலாம் ஆனா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. therefore irreparable loss or injury வந்துரும்.
ஸோ பேசிக்லி செக்ஷன் 9 அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸில் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இட் செல்ஃப். அனிருத் சார் வந்து ஜஸ்ட் பாசிங்ல சொன்னாரு, ஆர்பிட்ரேஷன் வந்து பிளேண்ட் மாதிரி இல்லை. பிளேண்ட்ல ஃபைலிங் ஆஃப் பிளேண்ட் இஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங். ஆர்பிட்ரேஷன்ல இட் இஸ் அ நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். நவ் நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடியே செக்ஷன் 9 அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ண முடியும் அர்ஜென்சி இருந்ததுன்னா. ஆனா செக்ஷன் 9 அப்ளிகேஷன் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி ஏ ஆர்பிட்ரேஷன் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செக்ஷன் 9 அப்ளிகேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அந்த செக்ஷன் 9 அப்ளிகேஷன் கிராண்டும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க் கேரண்டி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்டர்லேருந்து 90 டே பீரியட் இருக்கு பார்ட்டி ஏ கிட்டக்க ஆர்பிட்ரேஷன் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ செக்ஷன் 9 அப்ளிகேஷன் இஸ் ஃபைல்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆன் 1st January 2024. கோர்ட் ஆர்டர் வந்து 1st March 2024க்கு வந்திருக்கு இன் ஃபேவர் ஆஃப் பார்ட்டி ஏ. பார்ட்டி ஏ வந்து 90 டேஸ் ஃப்ரம் 1st March அதுக்குள்ள ஆர்பிட்ரேஷன் கமெண்ட்ஸ் பண்ணணும். ஆர்பிட்ரேஷன் கமெண்ட்ஸ் பண்ணலைன்னா அந்த செக்ஷன் 9 ஆர்டர் இன்ஃப்ரக்சுவஸ் ஆயிடும். பேசிக்லி அந்த செக்ஷன் 9 ஆர்டர் அதுக்கப்புறம் வேலிடா இருக்காது. This is circumstance number 1 before commencement of arbitration. இப்போ செகண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், நான் வந்து நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அனுப்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஆனா ஆர்பிட்ரேட்டர் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆகல. இப்போ ஆர்பிட்ரேட்டர் இல்லை, ஸோ யூ கான் கோ பிஃபோர் ஆர்பிட்ரேட்டர். அந்த ரீலே ரேஸ்ல இது வரைக்கும் கோர்ட்டு கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்லையும் ஆர்பிட்ரேஷன் நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி. ஆனால் ஆர்பிட்ரேட்டர் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆகல. அந்த சிச்சுவேஷன்லையும் செக்ஷன் 9 கோர்ட்டு கிட்ட தான் போகணும் இன்டரிம் ரிலீஃப் கேட்கறதுக்கு. நவ் தேர்ட் சிச்சுவேஷன், ஆர்பிட்ரேஷன் நாங்கள் நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அனுப்பிச்சிட்டோம், ஆர்பிட்ரேட்டரும் அப்பாயிண்ட் ஆயிட்டாரு. இப்போ எங்க போகணும் இன்டரிம் ரிலீஃப் கேட்கறதுக்கு? செக்ஷன் 17 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட். செக்ஷன் 17 வந்து சேம் செக்ஷன் 9 மாதிரி தான் இருக்கு. பவர்ஸ் இஸ் ஆல்சோ த சேம். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் செக்ஷன் 9 வந்து கோர்ட் முன்னாடி இருக்கும், செக்ஷன் 17 ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி இருக்கு. சேம் இன்டரிம் ரிலீஃப் கேட்கலாம், சேம் பவர் இருக்கு கிராண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் செக்ஷன் 9 வந்து கோர்ட் முன்னாடி இருக்கும், செக்ஷன் 17 இஸ் பிஃபோர் ஆர்பிட்ரேட்டர். Now section 17 வந்து only when the arbitrator is existing section 17 application file பண்ணலாம். For example, arbitrator appoint பண்ணுறதுக்கு முன்னாடி section 17 file பண்ண முடியாது, அப்போ section 9 முன்னாடி தான் போகணும். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆர்பிட்ரேட்டர் வந்து அவார்ட் பாஸ் பண்ணிட்டார் ஆல்ரெடி, அப்போ ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி போக முடியாது, ஏன்னா அந்த ஆர்பிட்ரேட்டரோட ஃபங்க்ஷனே முடிஞ்சதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 9 முன்னாடி தான் போகணும். So only between start of arbitrator and end of arbitrator's function, அப்போதான் section 17 maintainable இருக்கும். section 17 ஓட principles are identical to section 9. நீங்க வந்து section 9 application எப்போ grant பண்ண முடியும், அந்த மூணு பிரின்சிபல் இருந்ததுல prima facie case, balance of convenience, irreparable injury. அதே பிரின்சிபல்ஸ் ஆர்பிட்ரேட்டர் அண்டர் செக்ஷன் 17 கன்சிடர் பண்ணுவாரு. அதே ப்ரொசீஜர், அதே பவர்ஸ், அதே பிரின்சிபல்ஸ். only thing is incidence is different. section 9 is before court, section 17 is before the arbitrator. இப்போ வந்து I'll go to arbitral process. Now Anirudh sir வந்து இத பத்தி பேசிருக்கார் ஆல்ரெடி, நானும் மென்ஷன் பண்ணிருக்கேன், notice of arbitration. Now notice of arbitration னா என்னது? basically it is nothing but a letter. One party writes a letter to another party. There is one contract between two parties A and B. dispute வந்திருக்கு,
A wants to initiate arbitration under the arbitration agreement in that contract against B. A வந்து arbitration இப்படி தான் commence பண்ணுவாங்க. Section 21 notice of arbitration. It is nothing but a letter issued by A to B saying dispute இருக்கு, I want to initiate arbitration to resolve that dispute. Section 21 வந்து நாங்க extract பண்ணிருக்கோம் இங்க. Commencement of arbitration proceedings. Unless otherwise agreed by the parties, arbitration proceedings in respect of a particular dispute commence on the date on which a request for that dispute to be referred to arbitration is received by the respondent. For example, A wants to initiate arbitration against B for a particular dispute. A will issue a letter to B saying, இப்போ வந்து I want to initiate arbitration to resolve this dispute. That is nothing but a notice of arbitration. இப்போ notice of arbitrationல என்ன include பண்ணணும்? Notice of arbitrationல basically நாம வந்து dispute என்னது அது வந்து outline பண்ணணும். For example, there is an agreement between two parties A, B. சரியா? A will supply 100 books to B for 50,000 rupees as consideration. A வந்து 100 books supply பண்ணிட்டாங்க, ஆனா B is not paid 50,000 rupees as consideration. A wants to initiate arbitration. Now, what will A include in the notice of arbitration? A வந்து சொல்லுவாங்க, there is this contract, agreement dated so and so, executed between A and B. Agreement வந்து சொல்லுறது, I will supply 100 books to you, for that you will pay me 50,000 rupees. நான் வந்து இந்த 100 books வந்து இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டுக்கு அந்த 50,000 rupees டியூ ஆயிருக்கு, அந்த 50,000 rupees இது வரைக்கும் வரல என்கிட்ட. That is outline of a dispute. Dispute என்னதுன்னு outline பண்ணிருக்காங்க. Dispute என்னது? Supply of books for payment of money. Supply ஆயிருக்கு, payment due ஆயிருக்கு, ஆனா payment வரல இது வரைக்கும். Second வந்து nomination or appointment of the arbitrator. Now, Anirudh sir வந்து சொல்லியிருக்காரு, there are two types of arbitrators. It will always odd number தான் இருக்கும். Either sole arbitrator or one arbitrator or three arbitrators. Now, sole arbitrator இருந்தா it will be mutual appointment. நான் வந்து ஒரு arbitrator suggest பண்ணுவேன், B வந்து either confirm பண்ணுவாங்க இல்லனா வேற arbitrator suggest பண்ணுவாங்க. Now, ஏன் notice of arbitrationல sole arbitrator ஓட situation first சொல்றேன். ஏன் notice of arbitrationல நான் வந்து first dispute outline பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ஆர்பிட்ரேட்டரோட பேரும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து இந்த டிஸ்பியூட்டுக்கு இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆர்பிட்ரேட்டரா. அதுக்கப்புறம் பி வந்து ஒரு ரிப்ளை டு நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அனுப்புவார். நான் அந்த ரிப்ளை டு நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ல பி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகே ஐ ஆல்சோ வாண்ட் டு அப்பாயிண்ட் திஸ் பர்சன், இவரே ஆர்பிட்ரேட்டர் ஆக்கலாம். இல்லைன்னா பி வந்து சொல்லுவாங்க, இல்ல எனக்கு வந்து இவர் வேண்டாம், நான் இவரை சஜஸ்ட் பண்றேன் ஆர்பிட்ரேட்டரா. ரெண்டு பார்ட்டிக்குள்ளேயும் கன்சென்சஸ் வந்ததுன்னா ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆயிடுவாரு. கன்சென்சஸ் வரலனா அக்ரீவ் பார்ட்டி வந்து செக்ஷன் 11 போவாங்க. செக்ஷன் 11 வந்து அனிருத் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர் த்ரூ கோர்ட் ப்ராசஸ். Now, இது வந்து sole arbitrator ஓட situation. Second situation என்ன arise ஆகும்னா 3-member arbitral tribunal. 3-member arbitral tribunal. இதுல வந்து generally process எப்படி ஆகும்னா A and B are initiating arbitration. A வந்து ஒரு arbitrator appoint பண்ணுவாரு. B வந்து reply to notice of arbitrationல அவரோட arbitrator appoint பண்ணுவாரு. A's arbitrator and B's arbitrator together மூணாவது arbitrator appoint பண்ணுவாங்க. So, for instance, நான் notice of arbitrationல ஒருத்தர் suggest பண்றேன் as my arbitrator. B suggest பண்ணலனா, அவரோட reply to notice of arbitrationல suggest பண்ணலனா A வந்து section 11க்கு போவாங்க to appoint B's arbitrator and to appoint the third arbitrator. Second situation, A வந்து suggested his arbitrator, B in reply to notice of arbitration has suggested his arbitrator.
தேர்ட் ஆர்பிட்ரேட்டர் வந்து அந்த ரெண்டு ஆர்பிட்ரேட்டரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க டிசைட் பண்ண முடியல அவங்களால யார் தேர்ட் ஆர்பிட்ரேட்டர் ஆவாங்கன்னு. அப்போ recourse is to section 11 code for appointment. Now jumping forward, சரி ஆர்பிட்ரேட்டர் இப்போ அப்பாயிண்ட் ஆட்டாரு. ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் என்ன ஆகும், என்ன ப்ராசஸ்? ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஆர்பிட்ரேட்டர் வில் கால் ஃபார் ஒன் ப்ரிலிமினரி ஹியரிங். ப்ரிலிமினரி ஹியரிங்னா வெறும் டேட்ஸ் டிசைட் பண்ணுறதுக்கு. சரி ஓகே இதுதான் டிஸ்பியூட், நீங்கள் வந்து உங்கள் ப்ளீடிங்ஸ் இப்போ இன்னைக்கு ஃபைல் பண்ணுங்க, நீங்கள் வந்து ப்ளீடிங்ஸ் அப்போ ஃபைல் பண்ணுங்க, அந்த டேட்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆர்பிட்ரேட்டர் ஃபீ வில் பி டிசைடட். ஆர்பிட்ரேஷன்ல கோர்ட் மாதிரி இல்லை, கோர்ட்ல கோர்ட் ஃபீ கட்டினா போதும், பிளேன் ஃபைல் பண்ணுறத கோர்ட் ஃபீ கட்டுவோம். ஆர்பிட்ரேஷன்ல நாம ரெண்டு பார்ட்டி வந்து ஆர்பிட்ரேட்டரை செப்பரேட்டா பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆர்பிட்ரேட்டரோட ஃபீ என்ன இருக்கும் அது வந்து மியூச்சுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் மியூச்சுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேட்டரோட ஃபீ என்ன இருக்கும், எப்போ பே பண்ணணும், ஃபுல் ஃபீ இப்போ ஸ்டார்டிங்லேயே பே பண்ண வேணாம், ஸ்டாகர்டாக இருக்கும். சரி ஓகே இந்த ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ ஃபீ பே பண்ணுங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ ஃபீ பே பண்ணுங்க, லாஸ்ட்டில் நீங்கள் இவ்வளோ ஃபீ பே பண்ணுங்க, அப்படி இருக்கும், ஸ்டாகர்டாக இருக்கும், மைல்ஸ்டோன் பேமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிலிமினரி ஹியரிங். ப்ரிலிமினரி ஹியரிங் வந்து மேண்டேட்டட் இல்லை, இது வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்டு பை லா. இது வந்து ப்ரொசீஜரலி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஆர்பிட்ரேட்டர் வந்து டிஸ்பியூட் புரிஞ்சிடுவாரு, என்ன ப்ராட் பேஸ்ட் என்ன டிஸ்பியூட் இருக்கு. ஆர்பிட்ரேட்டர் வந்து ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து உங்கள் பிளேண்ட் எப்போ ஃபைல் பண்ணுவீங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்போ ஃபைல் பண்ணுவீங்க, அந்த ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். தேர்ட்லி ஆர்பிட்ரேட்டர் அவரோட ஃபீயும் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். Now அந்த preliminary hearing இவ்ளோ இம்பார்ட்டன்ட் எதுக்கு? செக்ஷன் 19னால. செக்ஷன் 19 of the Arbitration and Conciliation Act, determination of rules of procedure. கோர்ட்ல எப்படி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் டிட்டர்மின் ஆகும்? சிபிசி இருக்கு, சிபிசி பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் இருக்கும் கோர்ட்ல. ஆனா ஆர்பிட்ரேஷன்ல 19(1) நீங்க படிங்க, arbitral tribunal shall not be bound by the code of civil procedure or the Indian Evidence Act. code of civil procedure சிபிசி ஆர்பிட்ரேஷன்ல பைண்டிங் இல்ல. சோ இப்போ ப்ரொசீஜர் எப்படி டிசைட் பண்ணுவோம் ஆர்பிட்ரேஷன்ல? 19(2) subject to this part, parties are free to agree on the procedure to be followed by the arbitration tribunal in conducting the hearing. CPC won't determine procedure. Arbitration parties are free to determine procedure. Parties decide panikalam. No amendment of pleadings, no additional documents, only one set of documents, no oral hearing, only written hearing, only written arguments will be filed. இது parties decide panikalam. So CPC oda procedure idla apply agadu arbitration la. Failing any agreement in clause 3, failing any agreement referred to in subsection 2, arbitral tribunal may subject to this part conduct the proceeding in the manner it considers appropriate. So parties and the procedure decide பண்ணலனா arbitrator decide பண்ணுவார் என்ன procedure எப்படி conduct பண்ணனும் இந்த full hearing. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் preliminary hearing. arbitrator சொல்லுவாரு okay I want procedure to be like this, இல்லனா parties சொல்லுவாங்க I want procedure to be like this, இதுதான் எங்க அக்ரிமென்ட்னு. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த preliminary hearing in an arbitration. அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஃபீ எப்படி இருக்கும், அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க பார்ட்டிஸ் அண்ட் ஆர்பிட்ரேட்டர், அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க preliminary hearingல. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். லாங்குவேஜ் என்ன இருக்கும், நாங்க ஆர்பிட்ரேஷன் எந்த லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணுவோம், இங்கிலீஷா தமிழா கன்னடா, எந்த லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணுவோம், இது வந்து பார்ட்டிஸே டிசைட் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரேஷன் வந்து சென்னையில நடக்கலாம், ஆனா லாங்குவேஜ் வந்து கன்னடா இருக்கலாம், பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு.
பார்ட்டிஸ் என்ன சொன்னாலும் அந்த லாங்குவேஜ் தான் நடக்கும் ஆர்பிட்ரேஷன். அந்த டிசிஷன் வரலன்னா ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணுவார் எந்த லாங்குவேஜ் நடக்கணும்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ். ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ்னா எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி நடக்கும். இது வந்து லார்ஜ்லி சிபிசி மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ளீடிங்ஸ். நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் ப்ராட் ஓவர்வியூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ளீடிங்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். செகண்ட் வந்து அட்மிஷன் அண்ட் டினைல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். தேர்ட் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். ஃபோர்த் வந்து எவிடன்ஸ். எவிடன்ஸ்னா ட்ரையல், விட்னஸ் அதெல்லாம். ஃபிஃப்த் வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டனா இருக்கலாம், ஓரலாகவும் இருக்கலாம். ஃபைனலி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரல் அவார்டு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ். சிபிசில ப்ளீடிங்ஸ்னா எப்படி? பிளேண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஆர்பிட்ரேஷன்ல கொஞ்சம் டெர்மினாலஜி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிளேண்ட்க்கு பதிலா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்னா பேசிக்கலி சேம் தான். டிஸ்பியூட் என்ன இருக்கோ அவுட்லைன் பண்ணுவாங்க, எங்க கிளைம்ஸ்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் அவுட்லைன் பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல. பிரின்சிபல் சேம் தான், ஆனா கொஞ்சம் டெர்மினாலஜி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன இருக்கு, இந்த டிஸ்பியூட்ல என்ன இஷ்யூஸ் டிட்டர்மின் பண்ணணும் ஆர்பிட்ரேட்டர், என்ன ரிலீஃப் நாங்க கேட்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் ஆஃப் மணியா இல்ல டெக்ளரேஷனா என்ன கேட்கிறோம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல தரணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைமுக்கு அப்புறம் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னா சரி ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நான் வந்து டிஸ்பியூட் பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் டிஸ்பியூட் பண்ண முடியும். இந்த ஃபேக்ட் தப்பு, இந்த ஃபேக்ட் தான் கரெக்ட், இது வந்து நான் வந்து இது ஆக்சுவலி பே பண்ணியிருக்கேன், 50,000 rupees பே பண்ணலன்னு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல போட்டிருக்கு. இல்ல நான் பே பண்ணியிருக்கேன், இந்த டேட்ஸ்ல தான் பே பண்ணியிருக்கேன் 50,000 rupees. அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல தருவாங்க. பிளஸ் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட ஏதாவது கவுண்டர் கிளைம் இருந்தா அந்த கவுண்டர் கிளைமும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் போடுவாங்க. ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைமுக்கு அப்புறம் ரிஜாயிண்டர் ஸ்டேஜ் இருக்கும். ரிஜாயிண்டர்னா ஃபைனல் சான்ஸ் இருக்கும் கிளைமெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட ரெஸ்பான்ஸ் தரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சொன்னாங்க, இல்ல நான் அந்த 50,000 நான் தந்திருக்கேன் இந்த டேட்ஸ்ல தந்திருக்கேன் நான். ஸோ ரிஜாயிண்டர்ல திருப்பியும் டிஸ்பியூட் பண்ணலாம், இல்ல இந்த டேட்ல ஒரு பேமெண்ட்டும் வரல, இந்த டேட்ல ஒரு பேமெண்ட்டும் வரல என்கிட்ட. ஸோ இப்படி தான் ப்ரொசீஜர் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ரிஜாயிண்டர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் அண்ட் டிஃபென்ஸ் வந்து செக்ஷன் 23 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட். இதுதான் பிரிஸ்கிரைப், இதுதான் பவர் தருது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்றதுக்கு. Now important aspect of arbitration. இங்க வந்து சிபிசில ஒரு டைம்லைன் தரல. சரி ஓகே, பிளேன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ள ஃபைல் பண்ணணும், டைம்லைன் இல்ல. ஆர்பிட்ரேஷன்ல டைம்லைன் இருக்கு. Arbitration statement of claim, statement of defense has to be filed within 6 months. Excuse me. Arbitrator வந்து appoint ஆறதுக்கு அப்புறம் 6 month period இருக்கு pleadings complete பண்றதுக்கு. இதான் ஆர்பிட்ரேஷன்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சிபிசி கூட. ஏன்னா ஆர்பிட்ரேஷன் இஸ் a time bound procedure. ஒரு டைம் பீரியட்ல முடிக்கணும் ஆர்பிட்ரேஷன். சோ 6 month டைம்லைன் இருக்கு ப்ளீடிங்ஸ் முடிக்கிறதுக்கு. Now next, உங்களுக்கு
சிபிசி படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இன்னும் சிபிசி வரல உங்களுக்கு. சிபிசியில் இவர் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 ஆஃப் சிபிசி. ஆர்டர் 6 டீல்ஸ் வித் ப்ளீடிங்ஸ். ப்ளீடிங்ஸ்னா plaint filed by the plaintiff, written statement filed by the defendant. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் it is called as pleadings. So order 6 gives the rules of pleadings. ஒரு pleadingsனா என்னென்னலாம் இருக்கணும், அது plainta இருந்தாலும் சரி written statementala இருந்தாலும் சரி, என்னென்ன pleadingsக்குள்ள இருக்கணும்னு சொல்றது order 6. order 7 specifically deals with the plaint. ஒரு plaintனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கணும், ஒரு பிளெயிண்ட்டில் ஷார்ட் காஸ்ட் டைட்டில் எப்படி இருக்கணும், லாங் காஸ்ட் டைட்டில் எப்படி இருக்கணும், அதன் பிறகு டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி எழுதணும், அட்ரஸ் ஆஃப் சர்வீஸ் டு தி டிஃபெண்டண்ட்டுக்கு எப்படி சொல்லணும், இது எல்லாம் வந்து பிளெயிண்ட்டினுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது வந்து ஆர்டர் 7. ஆர்டர் 8 டாக்ஸ் அபவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஆர்டர் 8லேயே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கூட 2 more concepts will come. It is called as set off, counterclaim. Set off is 100 ரூபாய் கேட்குறான் பிளெயிண்டில், அதில் நான் ஏற்கனவே வந்து வேற ஒரு டிரான்சாக்ஷனில் இவ்வளோ அமௌண்ட் நீ எனக்கு கொடுக்க வேண்டி இருக்கு, 75 ரூபா கொடுக்க வேண்டி இருக்கு. ஸோ யூ வில் ஹவ் டு செட் ஆஃப் தட் 75 rupees ஃப்ரம் தட் 100 rupees. ஸோ வாட் இஸ் பேயபிள் பை மீ இஸ் ஒன்லி தி பேலன்ஸ் 25 rupees. இதுதான் செட் ஆஃப்னுடைய கான்செப்ட். கவுண்டர் கிளைமினுடைய கான்செப்ட் இஸ், நீ என்ன 100 ரூபா கேட்குற, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த அந்த டிரான்சாக்ஷனில் ஆக்சுவலாக நீ எனக்கு 300 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு டிஃபெண்டன்ட் தனியாக ஒரு சூட் போட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு பதிலாக பிளெயின்டிஃப் ஃபைல் பண்ணின சூட்லேயே அவருடைய கிளைமை கேட்பார். அதுக்கு பேர் கவுண்டர் கிளைம். கவுண்டர் கிளைம் லிட்ரலி இஸ் எ பிளெயிண்ட் ஆன் தி சைட் ஆஃப் தி டிஃபெண்டன்ட். ஸோ ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 talks about these pleadings, plaint, written statement concept. அந்த கான்செப்டை ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் ஒரு ஆரம்பத்தில் என்ன சொன்னார், ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இஸ் நாட் பவுண்ட் பை தி ப்ரொசீஜர் கிவன் அண்டர் சிபிசின்னு சொன்னார். கரெக்ட்? ப்ரொசீஜர் கிவன் அண்டர் த சிபிசி த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இஸ் நாட் பவுண்ட், பட் தேர் மஸ்ட் பி ஜென்ரலி சம் பிரின்சிபிள். ஏதாவது ஒரு பிரின்சிபிள் இருக்கணும்ல, அடிப்படையாக இப்படி இருக்கணும்னு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைமினுடைய ஃபார்மேட் இப்படி இருக்கணும் ஸ்டேட்மெண்ட், அதனால் ஃபார்மேட் கிடையாது, என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணும்னு அவர் சொல்லுவார். ஸோ ஃபார்மேட்டிங் கிடையாது, பிகாஸ் தே ஆர் நாட் பவுண்ட் பை எனி ப்ரொசீஜர். அதில் இன்னொன்று அவர் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொன்னது, இட் இஸ் நாட் பவுண்ட் பை தி லா ஆஃப் எவிடன்ஸ். லா ஆஃப் எவிடன்ஸ்ன்றது வந்து இட் கிவ்ஸ் யூ வாட் procedure you must follow when you conduct the proceedings in the court. ஆனால் law of evidence will apply only in a court. Arbitration proceedingsல law of evidence வராது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவர் வந்து ஆர்பிட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பேரலாக ஒரு கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் சிபிசி வரலன்றீங்க, உங்களுக்கு யாருக்கு இன்னும் சிபிசி வரல இல்லையா? ஸோ சிபிசி வராததுனால இப்போ நான் பேரலாக சிபிசியை சொல்கிறதுனால யூ வில் கெட் அன் ஐடியா ஆஸ் டு வாட் இஸ் தி ப்ரொசீஜர் ஃபாலோடு தேர். அண்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா டைம் லிமிட். ஏன் டைம் லிமிட் சொல்கிறாரு? கோர்ட்டுக்கு நேராக ஒரு நாளைக்கு 50 சூட் வருது. 50 சூட் வரதுனால எல்லா கேஸ்லையும் இந்தந்த டைம் லிமிட் கூட அந்த ஜட்ஜால் பண்ண முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் அவர் அனிருத் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஆர்பிட்ரேஷனுடைய ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் இஸ் தட் தட் பர்சன் வில் டீல் வித் ஒன்லி தட் கேஸ். கரெக்ட்? Arbitrator will continuously deal with that case. So preliminary enquiry ன்னு இவர் சொல்லும்போது என்ன சொன்னார், he will set the rules. என்னெல்லாம் ரூல்ஸு? நீ இந்த டைமுக்குள்ளே உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைமை போடு, நீ இந்த டைமுக்குள்ளே உன்னுடைய ரிப்ளையை போடு, நீங்கள் 2 பேர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலை பண்ண போகிறீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸில் உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸில் உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு அதர் சைடு 2 சைட்லையும் கேட்பாங்க. இப்போ 10 டாக்குமெண்ட் இவர், 10 டாக்குமெண்ட் அவர், 10 டாக்குமெண்ட்லையும் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்கன்னு சொல்லிட்டா நேராக 10 டாக்குமெண்ட் எடுத்து மார்க் பண்ணிடலாம். இல்லைங்க எனக்கு 6 டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அட்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மார்க் பண்ணுறது. ஸோ இது வந்து ஜென்ரலி எவிடன்ஸ் ஆக்டில் அது மாதிரி ஒன்றும் இல்லை. வேறஸ்
ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது இருக்குது. ஸோ ஆர்பிட்ரேட்டர் ப்ரொசீடிங்ஸை நடத்தும் பொழுது எவிடன்ஸ் ஆக்ட் அவர் அப்ளை ஆகலைன்னா கூட general principles of evidence act will be applied, because there must be some standard procedure. It is true that the parties can decide on the procedure, but there must be some standardized procedure which will be fair to both the parties. அதனால இது ரெண்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் பேரலாக தெரியணுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் இன்டர்வீன். யா, யூ கண்டினியூ. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சேலஞ்ச் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர். இது வந்து செக்ஷன் 16 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் அதுக்கு அண்டர் வரும். அனிருத் சார் வந்து செக்ஷன் 11 பற்றி பேசுறத அவர் சொன்னார். செக்ஷன் 11 கோர்ட் வந்து வெறும் வேலிடிட்டி ஆஃப் அன் வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் பார்ப்பாங்க செக்ஷன் 11ல். மற்ற ஒப்ஜெக்ஷன்லாம் பார்க்கவே மாட்டாங்க செக்ஷன் 11ல். அந்த ஒப்ஜெக்ஷன்ஸ் எங்கே வரும்? ஒரு பார்ட்டி கிட்டக்க ஒரு ஏதாவது ஒப்ஜெக்ஷன், ஆர்பிட்ரபிலிட்டி ஆஃப் டிஸ்பியூட்னு ஒரு ஒப்ஜெக்ஷன் இருக்குது, எங்கே அந்த ஒப்ஜெக்ஷன் பண்ணலாம்? அது வந்து ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி செக்ஷன் 16ல் பண்ணலாம். இது வந்து கான்செப்ட் ஆஃப் காம்பிட்டன்ஸ். Now arbitrator gets to decide his own jurisdiction. Who decides jurisdiction of an arbitrator? Arbitrator decides. So for example, limitation or objection இருக்கு. கிளைமண்ட் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, பெட்டிஷனர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, ரெஸ்பாண்டன்ட் வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க, திஸ் கேஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் லிமிடேஷன். அந்த அப்ஜெக்ஷன் எங்க ஃபைல் பண்ணலாம்? ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி ஃபைல் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன் வைக்கலாம். திஸ் கேஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் லிமிடேஷன், திஸ் ரிலீஃப் இஸ் அவுட் சைட் ஆஃப் லிமிடேஷன். சிமிலர்லி டிஸ்பியூட் இஸ் ஆர்பிட்ரபிள் ஆர் நாட். சார் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ஆர்பிட்ரபிலிட்டி அண்டர் அன் அக்ரிமெண்ட், ஆர்பிட்ரபிலிட்டி இன் லா. அந்த objection எங்க போட முடியும்? செக்ஷன் 11ல we can't make that objection. ஏன்னா court won't look at arbitrability. Court will look at what? Existence of agreement. Arbitrability எங்க decide பண்ண முடியும்? Section 16 by an arbitrator. Only an arbitrator will decide on his own jurisdiction. இது வந்து principle of competence. Now இந்த சரி ஓகே, நான் இது ஒரு objection இருக்கு, jurisdictional objection இருக்கு பார்ட்டிட்ட. எப்போ ஃபைல் பண்ண முடியும் இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன்? ஆஸ் எ ரெஸ்பாண்டன்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்றாங்களே, அதுதான் அவுட்டர் லிமிட். அதுக்கப்புறம் ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறத ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நாட் பாசிபிள் எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறத நான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்ஜெக்ஷனே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரிஞ்சது, சரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் இருக்கு இங்கே, நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். டிலே எனக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். நான் ஏன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறத ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் எடுக்கல, ஏன் இப்போ தான் எடுக்கிறேன், பிலேட்டட்லி ஏன் எடுக்கிறேன்? அது ஜஸ்டிஃபையபிளாக இருந்ததுன்னா ஜூரிஸ்டிக்ஷனல் அப்ஜெக்ஷன் பிலேட்டடாக எடுக்கலாம். ஆனால் ஜென்ரல் பிரின்சிபல் என்னது? Jurisdictional objection can be filed at latest while filing statement of defense. அதுக்கப்புறம் generally speaking எடுக்க முடியாது. Now நான் jurisdictional objection file பண்ணியிருக்கேன் as a respondent. arbitrator வந்து அந்த கன்சிடர் பண்ணணும். ஏன்னா arbitrator வந்து அந்த objection accept பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட jurisdictionே இல்லை, full matter டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் arbitrator கிட்டக்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் ஃபைல் பண்ணுறத இமீடியட்டாக டிசைட் பண்ணலாம் ஆர்பிட்ரேட்டர், இல்லைன்னா ஆர்பிட்ரேட்டர் இன்னும் இது பண்ண முடியும். ஆர்பிட்ரேட்டர் சொல்லுவார், சரி ஓகே நீங்கள் வந்து ஃபுல் ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் நடத்துங்க, லாஸ்ட்டில் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க, ஜூரிஸ்டிக்ஷனல் ஒப்ஜெக்ஷனும் ஆர்கியூ பண்ணுங்க, நான் அப்போ கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இமீடியட்டாக கன்சிடர் பண்ணுறது, லாஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், லிமிடேஷன் as an issue. லிமிடேஷன் வந்து ஜென்ரல் லீகல் இஷ்யூ இல்லை, மோஸ்ட்லி அது வந்து ஃபேக்சுவல் அண்ட் லீகல் இஷ்யூ இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபேக்சுவல் இஷ்யூனா சில தடவை ட்ரையல் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு தான் ஃபேக்சுவல் இஷ்யூ டிட்டர்மின் ஆக முடியும். இனிஷியல் சிச்சுவேஷனில் ட்ரையலுக்கு முன்னாடி விட்னஸுக்கு முன்னாடி நாங்கள் லிமிடேஷன் இஷ்யூ எப்படி டிசைட் பண்ணுறது ஆர்பிட்ரேட்டர்? அதனால தான் ஆர்பிட்ரேட்டர் கிட்டக்க ஆப்ஷன் இருக்கு, லாஸ்ட்லயும் டிசைட் பண்ண முடியும் ஆர்பிட்ரேட்டர்.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அட்மிஷன் அண்ட் டினையல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சார் வந்து சொல்லியிருந்தாரு, பிளேண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் ஃபைல் பண்ணுறத கிளைமண்ட் ஆர் பெட்டிஷனர் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஃபேக்ட் அலெஜ் பண்ணேன்னா அதுக்கு சப்போர்ட்டிங் ஒரு டாக்குமெண்ட்டும் வேணும். சிமிலர்லி ரெஸ்பாண்டன்ட் அவரோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறத சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பார்ட்டியும் பார்ப்பாங்க. சரி, ஆஸ் அ கிளைமண்ட் நான் ரெஸ்பாண்டன்டோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். 10 டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு வந்து 4 டாக்குமெண்ட் தான் அக்செப்டபிள். நான் 4 டாக்குமெண்ட் தான் அட்மிட் பண்ணுறேன். அந்த 4 டாக்குமெண்ட் நான் வந்து அட்மிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவேன், அட்மிஷன் அண்ட் டினையல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெஸ்பாண்டன்டோட 10 டாக்குமெண்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் ஒரு டேபிளில். டாக்குமெண்ட் நம்பர் 1 எனக்கு அக்செப்டபிளா இல்லையா? ஓகே, அக்செப்டபிள், அட்மிட்டட். டாக்குமெண்ட் நம்பர் 2 எனக்கு நாட் அக்செப்டபிள், இது வந்து நான் அக்செப்ட் பண்ணல, இந்த டாக்குமெண்ட்டை டினைடுன்னு போட்டுடுவேன். சிமிலர்லி டாக்குமெண்ட் 3, 4, 5 எனக்கு அக்செப்டட், 6, 7, 8 நாட் அக்செப்டட். ஸோ 3, 4, 5 வந்து அட்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ், 6, 7, 8 வந்து டினைட் டாக்குமெண்ட்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அட்மிட்டட் டாக்குமெண்ட்ஸுக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் வேண்டாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் ரெண்டு பார்ட்டியும் அட்மிட் பண்றாங்கல்ல, இது செப்பரேட்டா ஏன் ப்ரூவ் பண்ணும்? ஆனா டினைட் டாக்குமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். டினைட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்தர் எவிடன்ஸ் லீட் பண்ணும் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சொன்ன செகண்ட் டாக்குமெண்ட் வந்து ரெஸ்பாண்டன்டோட செகண்ட் டாக்குமெண்ட் வந்து கிளைமண்ட் அக்செப்ட் பண்ணல, அதை டினை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்பாண்டன்ட் அந்த டாக்குமெண்ட் மேலே அவங்களுக்கு ரிலை பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டை செப்பரேட்டாக ப்ரூவ் பண்ணும். ஒரு விட்னஸ் போடணும், அந்த டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விட்னஸ் போடணும். இந்த விட்னஸ் வந்து டெஸ்டிஃபை பண்ணுவாங்க, இந்த டாக்குமெண்ட் எனக்கு தெரியும், இந்த டாக்குமெண்ட் நான் தான் இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்ல முடியும் இந்த டாக்குமெண்ட் கரெக்ட் தான். அதனால தான் அட்மிஷன் அண்ட் டினையல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு பார்ட்டியும் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா விட்னஸ்க்கு தேவையில்லை. அந்த அட்மிட்டட் டாக்குமெண்ட் மேல நீங்க ஆர்கியூ பண்ணிக்கலாம். ஆனா டாக்குமெண்ட் சப்போஸ் டினை ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அடிஷனல் எவிடன்ஸ் வேணும் அந்த டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அட்மிஷன் டினையல் ஸ்டேஜ் கூட இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, ரெண்டுமே ஜென்ரலி பேரலா நடக்கும். ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். இது என்னன்னா, ஆர்பிட்ரேட்டர் வந்து டிசைட் பண்ணுவார். ப்ளீடிங்ஸ்லாம் ஃபைல் ஆயிருக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ரிஜாயிண்டர்லாம் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கு மேல ஆர்குமெண்ட்லாம் நடக்க முடியாது. ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ரிஜாயிண்டர்ல இருக்கணும். அந்த பாயிண்ட் அந்த ப்ளீடிங்ஸ்ல இல்லைன்னா அதை ரேஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ்ல. ஸோ எல்லாமே இஷ்யூஸ் என்ன இருக்கு டிசைட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ரிஜாயிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் புரிஞ்சிடும் என்ன இஷ்யூ இருக்கு மேஜர்லி இந்த ஆர்பிட்ரேஷன்ல, டிஸ்பியூட் என்ன இருக்குன்னு. அது வந்து ஆர்பிட்ரேட்டர் ஃபைனலைஸ் பண்ணுவாரு. சரி, ஓகே, நான் வந்து அவார்ட் தரத்த இந்த இஷ்யூலாம் நான் டிசைட் பண்ணணும். இதுதான் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், agreement between two parties, A will supply 100 books, B will pay 50,000 rupees. A's claim is நான் வந்து புக்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன், B வந்து பேமெண்ட் தரல. ஆனா B வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றாங்க, இல்ல நான் ஏன் பேமெண்ட் தரலனா ஏன்னா புக்ஸ் வந்து பேட் குவாலிட்டியா இருக்கு, அந்த ரிக்வயர்ட் குவாலிட்டியில புக் சப்ளை பண்ணல, அதனால தான் நான் பேமெண்ட்டே பண்ணல. ஸோ ஆர்பிட்ரேட்டர் இஷ்யூஸ் எந்த இஷ்யூ டிசைட் பண்ணுவார் இந்த மேட்டர்ல? அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த குவாலிட்டியில புக் சப்ளை பண்ணணும், அந்த குவாலிட்டியில புக் சப்ளை ஆயிருக்கா இல்லையா ஃப்ரம் A to B. லாஸ்ட் வந்து whether B has to pay that 50,000 to A or not. For example, second issue arbitrator வந்து டிசைட் பண்ணிருக்காரு, இல்ல books are not of the required quality, books supplied by A to B are not of required quality. அப்போ why should B pay A 50,000? ஏன்னா அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் books have to be of a particular quality, அந்த குவாலிட்டியில இல்ல books, so payment is not required. so இந்த மூணு இஷ்யூ டிசைட் ஆகும், ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணுவார் அவார்ட் ஸ்டேஜ்ல. what was the required quality, what was the actual quality, whether B has to make payment of 50,000.
இதனுடைய parallel provision is order 14 of CPC. Order 14 CPC. So order 14 CPC deals with framing of issues by a court. By a court. இப்போ இவர் arbitrator, arbitration சொல்லிட்டு இருக்காரு. parallel இவர் pleadings, framing of issues சொல்றதுனால உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். நீங்கள் திரும்பி சிபிசி படிக்கும்பொழுது யூ வில் பி ரிமைண்டட் ஆஃப் இட். ஆர்டர் 14 ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னால் என்ன, அது ரொம்ப ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு தெரியணும். ஏ மேக்ஸ் எ கிளைம், பி டினைஸ் எ கிளைம். ஸோ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது எங்கே வரும்னா, தேர் மஸ்ட் பி எ டினையல் ஆஃப் எ கிளைம் விச் பிகம்ஸ் அன் இஷ்யூ டு பி டிசைடட். ஸோ இப்போ இவர் கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, பி இஸ் நாட் டினையிங் த சப்ளை ஆஃப் குட்ஸ். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதையே கொஞ்சம் மாற்றி போட்டு ஏ ஹேஸ் சப்ளைட், பி இஸ் சேயிங் சாரி ஐ டிட் நாட் ரிசீவ் த புக்ஸ் அட் ஆல், ஆர் பி இஸ் சேயிங் யூ ஆர் கிளைமிங் தட் யூ சென்ட் 100 books, ஆக்சுவலி வாட் ஐ ரிசீவ்ட் வாஸ் ஒன்லி 20 booksன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போது இஷ்யூ என்ன இங்கே? ஃபஸ்ட் இஷ்யூ இஸ் மாறோ. ஃபஸ்ட் இஷ்யூ இஸ் வெதர் A supplied books 100 books to B அப்படின்றதே இஷ்யூ ஆகிடும். ஆர் வெதர் A supplied only 20 books to B அப்படின்ற இஷ்யூ வந்துடும். ஆனால் இவர் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் B is not denying the receipt of the books, அதனால் that has not become an issue. So supply of books has not become an issue. புரியுதா? தெளிவாக இருக்கா உங்களுக்கு? ஸோ இஷ்யூன்றது எங்கே வரும்னா, தேர் இஸ் அ கிளைம், தேர் இஸ் அ டினையல், அண்ட் டு டிசைட் தட் an issue is framed. So wherever there is no dispute, here there is no dispute with regard to supply of books. So for an arbitral tribunal there is no occasion for the tribunal to decide as to whether A supplied books to B. அது டிஸ்பியூட்ல இல்லை. What B is saying is, you did not supply quality books to me. Therefore the issues are, what was the quality of book supplied? அதுதான். ஸோ இஷ்யூஸ் நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார், இஷ்யூஸ் கேன் பி இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லா. இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்டாக இருக்கலாம், இஷ்யூஸ் ஆஃப் லா இருக்கலாம். இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட் இஸ் இந்த கேஸில் வாஸ் இட் குவாலிட்டி ப்ராடக்ட் தட் வாஸ் சப்ளைட், அது இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட். அதே மாதிரி லிமிட்டேஷன் சொன்னார். இட் கேன் பி, நார்மலி லிமிட்டேஷன் இஸ் எ மிக்சட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா, பட் இன் சம் கேசஸ் லிமிட்டேஷன் கேன் ஆல்சோ பி எ பியூர் கொஸ்டின் ஆஃப் லா. A claim must be made within a period of 3 years, but it is made in the 5th year. So it can be straight away a question of law also. அதனால் ஆர்டர் 14ல பார்த்தீங்கன்னாலே it will talk about issues on fact, issue on law, and order 14 will tell about how the court has to go about with this. ஆனால் arbitrator இவர் முதல்ல சொன்ன மாதிரி he will decide on his own procedure, correct? He will decide on his own procedure பொறுத்த வரைக்கும் அவரும் அதே கான்செப்டை அப்ளை பண்ணுறார். நான் திரும்பி அதனால தான் இங்கே வந்து மைக்கு பிடிங்கி பேசின்னு இருக்கேன். தி வாட் இஸ் அப்ளிகபிள் டு எ சிவில் கோர்ட் is applicable to an arbitral tribunal except for the fact that the arbitrator is not strictly bound by the procedure given under CPC, whereas a court is strictly bound by the procedure that has been given under CPC. So whether pleadings ஆ இருக்கலாம், admission or denial of documents ஆ இருக்கலாம், framing of issues ஆ இருக்கலாம், language to be used in the proceedings ஆ இருக்கலாம், எல்லாத்தையுமே பார்ட்டிஸும் ஆர்பிட்ரேட்டரும் டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதை பண்ணும்பொழுது the general principles which are already available from CPC, from Evidence Act, will generally be applied for a fair procedure to be followed during the proceedings. நெக்ஸ்ட் இஷ்யூ வந்துன்னா இப்போ இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஹியரிங்னா ட்ரையலும் இருக்கும், ஓரல் ஹியரிங்கும் இருக்கும், ஃபைனல் ஹியரிங்கும் இருக்கும். இதுவும் ஆர்பிட்ரேஷனில் பார்ட்டிஸ் டிசைட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து விட்னஸ் லீட் பண்ணணுமா இல்லையா, எனக்கு வந்து ஓரல் ஹியரிங் வேணுமா இல்லையா ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி.
அது பார்ட்டிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் டிசைடும் இது இப்படியும் டிசைட் பண்ணலாம். சரி நாம 2 பேர் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்போம், ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டுருவோம், ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்று தருவோம் ஆர்பிட்ரேட்டருக்கு, ஓரல் ஹியரிங்லாம் எனக்கு வேணாம், ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணிட்டும் அவார்ட் ஆர்பிட்ரேட்டர் தரட்டும், அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா பார்ட்டிஸ் இப்படியும் சொல்லலாம், சரி ஓகே நான் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் நான் அக்செப்ட் பண்ணல, அதனால எனக்கு வந்து விட்னஸ் லீட் பண்ணணும், ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு ஓரல் ஹியரிங்கும் வேணும் ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி, கேஸ்லாம் போடுறதுக்கு ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி. ஸோ இது வந்து பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. பார்ட்டிஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்ட்டிஸ் டிசைட் பண்ணலைன்னா ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணுவார். அவருக்கு என்ன வேணும், அவருக்கு வந்து எவிடன்ஸ் வேணுமா, அவருக்கு வந்து ஓரல் ஹியரிங் வேணுமா, ரிட்டன் ஹியரிங் போதுமா. Now let's assume parties வந்து சொல்றாங்க இல்ல நான் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, எனக்கு வந்து விட்னஸ் லீட் பண்ணணும். அப்படின்னா என்ன விட்னஸ்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபா இருக்கு. டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப்னா ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது சொல்லுறது, அது வந்து ப்ரூஃப் ஆஃப் தட் ஃபேக்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சிச்சுவேஷன் பாருங்க, ஒரு ஃபேக்ட் நான் அலெஜ் பண்றேன், என் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ல நான் சொல்றேன் ஐ ஹவ் சப்ளைட் 500 புக்ஸ்னு. ஆனால் அந்த சப்ளை பண்ணுறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இல்லை, என்கிட்ட ஒரு ரிசீட்லாம் இல்லை 500 புக்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கு. நான் ஒரு விட்னஸ் லீட் பண்ணலாம். சப்ளை யார் பண்ணாங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் மிஸ்டர் எக்ஸ் சப்ளை பண்ணாரு இந்த புக்ஸை. அந்த மிஸ்டர் எக்ஸை நான் விட்னஸாக போட்டுக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவார். அந்த அஃபிடவிட்ல மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்லுவார், எஸ் ஐ சப்ளைட் so and so number of books to B on A's behalf on so and so date. I handed these books over to XYZ person. So அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் தராரு. டாக்குமெண்ட் ப்ரூஃப் இல்லை இதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு, ஆனால் பர்சன் ஹூ ஹேஸ் சப்ளைடு த புக்ஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் தராரு. ஸோ இது வந்து ஓரல் எவிடன்ஸ். நான் அவர் வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாரு, நான் வந்து இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கேன், இந்த டேட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன், இவர்கிட்ட தான் சப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அவர் சொல்றாரு. இப்போ ரெஸ்பாண்டன்ட் வந்து அந்த அஃபிடவிட்டை குவெஸ்சன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விட்னஸ் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அந்த அஃபிடவிட்ல என்னெல்லாம் சொன்னாரோ அது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் போட்டு குவெஸ்சன் பண்ணிக்கலாம் ரெஸ்பாண்டன்ட். அவர் வந்து சொல்றாரு, மிஸ்டர் எக்ஸ் வந்து சொன்னாரு, ஐ ஹவ் சப்ளைட் so and so books on so and so date to this person. கிராஸ் எக்ஸாமினேஷன் டைம்ல கேட்க முடியும், who was there when you supplied these books, was there someone else with you when you supplied these books, did you supply it to this person or this person, did you supply it in your office or in their office. கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி கொஞ்சம் அந்த விட்னஸ் அந்த அஃபிடவிட்டை வந்து குவெஸ்சன் பண்ணிக்கலாம். இதுதான் கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். ஸோ எசென்ஷியலி கிளைமண்ட் வந்து அவரோட விட்னஸ் லீட் பண்ணுவாங்க, அந்த விட்னஸை ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. சிமிலர்லி ரெஸ்பாண்டன்ட் வந்து அவரோட விட்னஸ் லீட் பண்ணுவாங்க, கிளைமண்ட் கவுன்சில் ரெஸ்பாண்டன்ட் விட்னஸை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் இதுதான் ட்ரையல்னு சொல்லுவோம் நாங்கள், ஓரல் எவிடன்ஸ் ஆர் ட்ரையல். எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பேர் எஸ், எவ்வளோ பேர் நோ? பாதி நீட்னா பாதி எவிடன்ஸ் படிச்சதா அர்த்தமா? இல்லை நல்லா இப்படி பண்ணு, கையில் வலிக்குதா? அப்போ தானே எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ பேர் எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சிருக்கீங்க, கரெக்ட்? ஓகே. சிபிசியில் ஆஸ் இட் இஸ் அந்த முதல்ல போட்டார், அஃபிடவிட் இன் எவிடன்ஸ் ஆஃப் த கிளைமண்ட் விட்னஸ்ன்னு போட்டது. முதல்ல சிபிசி அமெண்ட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இட் இஸ் கால்ட் as எக்ஸாமினேஷன் இன் சீஃப். எவிடன்ஸ் ஆக்டில் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ்னு ஒரு தனி சாப்டர் இருக்கும், படிச்சிருக்கீங்கல்ல? ஏதாவது லைட்டாக ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம்? ஓகே. எக்ஸாமினேஷன் இன் சீஃப் இஸ் when you are examining the party that you are calling as a witness. Plaintiff, இதில் claimant. Plaintiff calls somebody as a witness and he is examined in chief.
in order to establish his case, right? CPC அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா எக்ஸாமினேஷன் இன் சீஃப் வந்து நிறைய டைம் எடுக்குது, தேவையில்லாமல் போகுதுன்றதுனால ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ்னு ஒன்று போட்டாங்க. நவ் CPC has an amendment which says that you need not examine in chief, it is enough if you file a proof affidavit. And the proof affidavit என்ற கான்செப்ட் தான் affidavit in evidence of the claimant's witness. So அந்த டைமில் எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க, அவர்கிட்ட ப்ரூஃப் affidavit கோர்ட்டில் கொடுத்துட்டா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி வாட், கோர்ட்டில் எக்ஸாமினேஷன் இன் சீஃப். நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தி ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் இஸ் நாட் பவுண்ட் பை தி ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் நீட் நாட் கோ வித் ஆல் தட் எக்ஸாமினர் இன் சீஃப் கிராஸ், அதுக்கும் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆஸ் ஐ எம் அகைன் அண்ட் அகைன் டெல்லிங் யூ, தே டேக் த பிரின்சிபல்ஸ் அவுட் ஆஃப் CPC. They take the principles out of Evidence Act. So அந்த principles எடுக்கும்பொழுது cross examination, for instance, cross examinationக்குன்னு there are certain specific rules specified or specific procedure or rules prescribed under the Evidence Act. cross examination போது என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம், cross examination போது in order to test the veracity of that witness நீங்க என்னென்ன மாதிரி questions எல்லாம் கேட்கலாம் எல்லாம் இருக்கு இல்லையா. In a court that has to be followed. Before a tribunal அதெல்லாம் அவசியம் இல்லை. Before a tribunal the arbitrator will decide. So that complete discretion is given to the arbitrator. இது முடியும் இது முடியாதுன்னு the arbitrator will decide everything. So a proof affidavit is filed. Courtல what is filed? A proof affidavit is filed, whether it is from the side of the plaintiff or from the side of the defense. Arbitral tribunal what is filed is affidavit in evidence, which is nothing but a proof affidavit. Proof affidavit is considered in a court as examination in chief. Idile concept of affidavit in evidence is nothing but evidence in chief tha. Then the other side cross examines. Adha vechikittu they start cross examining the person. In a court is bound by the principles of cross examination that is provided under the Evidence Act. But an arbitrator is not bound by all that. He will decide. அதே மாதிரி அதர் சைடு டிஃபென்ஸில் இருக்கிறவங்க ப்ரூஃப் அஃபிடவிட் போடுவாங்க. ஹியர் இட் இஸ் கால்ட் அஸ் அஃபிடவிட் இன் எவிடன்ஸ் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் விட்னஸஸ். அதே மாதிரி கிளைமண்ட் சைட்லேருந்து தே வில் பி கிராஸ் எக்ஸாமின்டு. அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, செக்ஷன் 165 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் த கோர்ட் இட் செல்ஃப் புட்டிங் கொஸ்டின்ஸ். The court itself engaging itself. Wide discretion has been given to court. That much and more discretion is available to the arbitrator. The arbitrator or the tribunal, if it consists of 3 etc., they can put questions, they can get clarity, they can do anything, and they are not bound by the rule of evidence. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், in a court, since it is bound by Evidence Act, the relevant facts alone will have to be taken into consideration by the court. So கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் relevancy, admissibility, proof, இந்த மூணும் ரொம்ப முக்கியம் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு. என்னெல்லாம்? relevancy, admissibility and proof. Relevancy is spoken from section 6 to section 55 of the Evidence Act. அந்த ரெலவன்சிக்குள்ளே இருந்தால் தான் இட் கேன் பி brought in as an evidence, or else it becomes a piece of paper. அந்த ரூலெல்லாம் ஆர்பிட்ரேட்டர்கிட்ட கிடையாது. ஆர்பிட்ரேட்டர் இஸ் நாட் பவுண்ட் பை யுவர் ரெலவெண்ட் ஃபேக்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஆர்பிட்ரேட்டர் இஸ் பவுண்ட் பை த ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், பட் ஹீ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட், அண்ட் அல்டிமேட்லி it depends upon what both parties are saying and how that is dealt with by the arbitrator. அதனால் those principles of relevancy, proof and admissibility as a principle may be applied by the arbitrator, but not because he is bound by the Evidence Act, because as a principle to ensure that the procedure is properly followed, he may adopt it. Now the reason why I am intervening is just to tell you how it is being done in a court. அப்பதான் உங்களுக்கு வந்து
ஆர்பிட்ரேட்டாட்ட நடக்கிறதுக்கும் கோர்ட்டில் நடக்கிறதுக்கான வித்தியாசம் தெரியல. இல்லைன்னா தியரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பேசினேன்னாக்கா. தேர்ஃபோர் ஐ எம் இன்டர்வீனிங் அண்ட் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எவிடன்ஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்னா போத் பார்ட்டிஸ் வில் கெட் டு ஆர்கியூ their entire case before the arbitrator. நான் வந்து these are the factsோட relevant document, relevant evidence, அந்த witness cross examination பண்ணோம்ல, அந்த witnessoட cross examinationல அந்த ஆன்சர் என்ன தந்தாரு, அந்த ஆன்சர் how is that favorable to me, நான் எல்லாமே சேர்ந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆகும். Arguments before the arbitrator will be both oral and written, or could be either oral and no written, or only written and no oral. இது வந்து arbitrator பொறுத்த வரைக்கும் he will decide whether he wants oral arguments or not, whether he wants written arguments or not. அதுக்கப்புறம் after arguments எப்படி நடக்கும், same as pleadings. claimant வந்து first argue பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் respondent arguments, finally claimant ஓட rejoinder arguments. Similar to pleadings, statement of claim, statement of defense, rejoinder. இதுல வந்து claimant argument, respondent argument, rejoinder of claimant argument. argument, இந்த arguments முடிச்சதுக்கு அப்புறம் arbitrator வந்து award ரிசர்வ் பண்ணுவாரு. ரிசர்வ்னா நான் எல்லாமே கேட்டிருக்கேன், நான் வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு நான் ஒரு arbitral award தரேன், judgment மாதிரி தான். Arbitral award will be reserved. Reserved na appo varum, he is just preparing award and he is giving award. So with this we will conclude today. So judgment reserved basically. So அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, ரைட்? இப்போலேருந்து I expect the students here and all the students who are participating in this to pose questions. So இப்போ இது வரைக்கும் நம்ம டீல் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஒன்று சொன்னார். செகண்ட் he said as to what all happens before the case comes up before an arbitrator. என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரி அக்ரிமெண்ட் தேவைப்படுது, what is an arbitration agreement, what is an arbitral dispute, what all happens before the baton relay race. ஆர்பிட்ரேஷனாலே உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த ரிலே ரேஸ். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் இஸ் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் இட் ஆக்சுவலி கம்ஸ் பிஃபோர் த ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல், வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் இட் கேம் டு த ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல். ஸோ பேட்டன் இஸ் டுடே வென் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முடிக்கும்பொழுது பேட்டன் யார் கையில் இருக்கு, யார் கையில் பேட்டன் இருக்கு இன்னைக்கு முடியும் போது? ஆர்பிட்ரேட்டர் கையில் இன்னும் பேட்டன் இருக்கு. இனிமேல் 25ஆம் தேதி தான் அவர் இந்த பேட்டனை கோர்ட்டுக்கு கொடுக்க போறாரு. அது வரைக்கும் ஆர்பிட்ரேட்டர் கையில் தான் அந்த பேட்டன் இருக்கு, ரைட்? இப்போ இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஐ வாண்ட் கொஸ்டின்ஸ் டு பி போஸ்ட், டவுட்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க. ஏன்னா அல்டிமேட்லி யூ ஆர் கம்மிங் ஹியர், யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ஹோல் சாட்டர்டே மார்னிங் ஃபார் திஸ். உட்காந்து ஜாலியாக சினிமா பார்த்துருக்கலாம், இல்லை 10 மணி வரைக்கும் தூங்கியிருக்கலாம், உங்களை வர வச்சாச்சுங்க. அதனால் for having come here and having attended the class, உங்களுக்கு ஜெனுவினா ஏதாவது டவுட்ஸ் இங்கே and in other colleges இருந்ததுன்னா we can utilize the services of the experts and we can answer, so that எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும். ப்ளீஸ். எஸ், இங்கே யாருக்காவது எதுவும் டவுட்டே இல்லை, எல்லாம் கிளியர். அப்போ நான் கேள்வி கேட்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் பெட்டர் யூ ஆஸ்க், இல்லாட்டா நான் ஆளை குறிப்பிட்டு கேள்வி கேட்டுருவேன். யா, மைக் வேணுமே, இதை கொடுத்துறீங்களா? Good afternoon, sir. I am Suganya, second LLB. We have already discussed that the procedure will be decided by the parties to the arbitration. My doubt is, when the award is given by the arbitrator, the procedure will be different from the normal proceedings of the court. This award can be used as a precedence, since the award will be confined to a particular case. Can this award be used as a precedence like normal precedent used in the courts? usually
an award is not used as a precedent. But that said, in the international context, because usually when the private awards are not going to be made available for everybody to see, so nobody will even know that such an award has been passed. The award may get challenged in court, section 34 that will be dealt with in the next, and court may then lay down a precedent that will certainly can be used as a precedent, where based on the award certain principles may emerge. But the award itself in the Indian context is not available for anybody to see, therefore it cannot be used as a precedent. But in the international context, there is what you get as called a yearbook of commercial arbitration, where some of these institutions, they blank out the names because the names are confidential, and the principles that are discussed in those awards அதெல்லாம் வந்து அந்த yearbook of commercial arbitrationல பப்ளிஷ் பண்ணுவாங்க. சம் ஏரியாவில் சில ஏரியாஸில் ப்ரெசிடென்ட்டே இருக்காது, அந்த மாதிரி ஏரியாஸில் இந்த அவார்ட்ஸையும் சைட் பண்ணுவாங்க. அது பெர்சுவேசிவ் வேல்யூவாக இருக்கும், பைண்டிங்காக இருக்காது, ஆனால் பெர்சுவேசிவ் வேல்யூவாக இருக்கும். இது எஸ்பெஷலி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி ஆர்பிட்ரேஷன் நிறையா இருக்குது. அது வந்து பிட்வீன் அ ஃபாரின் இன்வெஸ்டர் அண்ட் இந்தியா. ஸோ இந்தியா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவள் வரச்சே வந்து ஒரு ரெஜீம் இருக்குது, சில ப்ராமிசஸ் இருக்குது. கவர்மெண்ட் அதை ப்ராமிசஸை கீப் பண்ணல. லைக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வோடோஃபோன் கேஸில் அவங்க வந்ததுக்கு வரச்சே ஒரு டேக்ஸ் ரெஜீம் இருந்தது, இங்கே வரச்சே வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் ஒன்று போட்டாங்க, அதனால அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. தே வெண்ட் அண்ட் சூட் தி கவர்மெண்ட். அதற்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆர்பிட்ரேஷன் ஒன்று இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி ஆர்பிட்ரேஷன். அந்த அவார்டெல்லாம் வந்து யூஸ்வலாக இந்த இயர் புக்கில் வரும், பேரை பிளாங்க் அவுட் பண்ணிவிட்டு. அந்த பிரின்சிபிள்ஸ் ரொம்ப கம்மியான ஆர்பிட்ரேஷன்ஸ் தான் அந்த மாதிரி நடக்கும். அந்த பிரின்சிபிள்ஸ் ஆர் ரொம்ப வேல்யூபிள், ஏன்னா ரேர்லி தீஸ் கோ டு கோர்ட். அதை வந்து பெர்சுவேசிவ் வேல்யூக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதர்வைஸ் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆர் கான்ஃபிடென்ஷியல். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதனால் இது தொடர்பாக நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அவங்கள்ட்ட. என்ன கொஸ்டின்னா, இஸ் an arbitrator or an arbitral tribunal bound by judicial precedents? Right? So நீங்க கேட்ட கேள்வி, award can it become a precedent? So I am just taking the thread from you. என்னுடைய கொஸ்டின் வந்து, is the arbitrator or the arbitral tribunal bound by judicial proceedings when he decides a question of law involved in a case? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Answer is yes, and contravention of a binding precedent is one of the grounds to set aside an award. Setting aside next idhula spell out பண்ணுவாங்க, but fundamental policy of Indian law violate பண்ணா it is against public policy, and one of the grounds of violation of fundamental policy of Indian law is if it is against a binding precedent. This is the type of participation which is required. ஸோ இதுதான் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ ஒரு சைடில் ப்ரைவேட்னு சொல்லிட்டோம், அது பப்ளிக் டொமைனுக்கு வரும்பொழுது என்ன நடக்கும், எப்படி வருதுன்னும் போது இவர் ஃபஸ்ட்டே என்ன சொன்னார்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஆர் நாட் பவுண்ட் பை ப்ரொசீஜர் அண்ட் ஆல் தட், பட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் விச் ஹீ கால்ஸ் அஸ் பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசியில் எ பைண்டிங் ப்ரிசிடென்ட் இஸ் பைண்டிங் எ கோர்ட். Here arbitrator is none other than an alternate to the court. It is a court only, but it is called as a tribunal. The judge is called as an arbitrator. And fundamental policy of the of the country is that precedents, binding precedents will have to be followed when it comes to judicial legal issues, and that's what he said. And I am just taking the thread from you. And yes, any other questions? Since the award given by the arbitrator is binding on the parties, if there is any dissatisfaction by the party, is there any appellant mechanism or it get recourse to court? Excellent. That is the next baton passes on. The next session will be only on that. There is a remedy before the court. Court, it is not a regular appeal. Appeal illa they can go review facts, review law, do everything. Inga it is a limited scrutiny. Because of that principle of minimum judicial interference. Start பண்ணச்சே நான் இன்னைக்கு வந்து minimum judicial interference ஒரு principle இருக்கு.
அது ஏன்னா it is alternative to court cannot go in depth into it. ஆனால் சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு. நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு பார்ட்டியை ப்ராப்பர் ஹியரிங் கொடுக்கல ட்ரைபுனல், ஆர் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பலை, அந்த பார்ட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஆர் தி ஸ்கோப் what is gone into is beyond the scope of reference. Notice of arbitration ABC issues raise பண்ணியிருக்காங்க, இங்கே டீலை டிசைட் பண்ணியிருக்காங்க. or it is against public policy. Public policyல நிறைய வரும், அதுவே ஒரு next 1.5 hours I think அது டிஸ்கஷன் இருக்கும். பட் ஒரு crucial எவிடன்ஸை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸை வந்து கன்ஸ்ட்ரூ பண்ணியிருக்காங்க, ஆனால் தப்பாக கன்ஸ்ட்ரூ பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் போய் சொல்ல முடியாது கோர்ட்டில். அதை அப்பீலில் பண்ண முடியும், அவார்ட் சேலஞ்சுக்கு பண்ண முடியாது. ஆனால் இந்த எவிடன்ஸை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காங்க, அதை ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாக்கும் இந்த ப்ரீசிடென்ட்டோட இட்ஸ் கான்ட்ரரி டு அ பைண்டிங் ப்ரீசிடென்ட், அதை ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் இருக்கு which is much narrower than a first appeal. கோர்ட் டிகிரிக்கு மேலே ஃபர்ஸ்ட் அப்பீல் is much wider than a scope of challenge to an award. ஆனால் சேலஞ்ச் உண்டு, அதுக்கு மேலே ஒரு அப்பீல் இருக்கு, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி. தேங்க்யூ சார். வெல்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். சார், என்னோட டவுட் என்னன்னா, இப்போ ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களே, அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து அந்த பார்ட்டிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுமா, இல்லை சம் அதர் பர்சன் மேபி? இன்ஃபேக்ட் தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது ஐடியல. இது பயஸ் நான் சொன்னேன் டீல் பண்ணல பிரேக் அப்புறம். ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த பயஸ் பேராமீட்டர்ஸில் வந்துடுவாங்க. ஸோ தெரிஞ்சவங்கன்னா என்ன, யூ மே நோ ஆஃப் தட் பர்சன். அந்த ஆர்பிட்ரேட்டர் ஃபேமஸ் ஆர்பிட்ரேட்டராக இருக்கலாம், ஃபேமஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், உங்களுக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த பயஸ் பேராமீட்டர்ஸ் 5th ஷெட்யூலில் ஒரு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்ததுன்னா நாட் பர்மிட்டட். ஷெட்யூல் 5 ஷெட்யூல் 7 சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஷெட்யூல் 5க்கு ஒரு கலர் கொடுத்தாரு, என்ன கலர் கொடுத்தாரு? நல்லா கவனிச்சிருக்கீங்க, குட். ஷெட்யூல் 7க்கு என்ன கலர் கொடுத்தாரு? ரெட். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி அது ரெண்டுத்துக்குள்ளே வருதான்ற கொஸ்டின் தான். ஸோ ஆரஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் இருந்து அந்த அவார்டை சேலஞ்ச் பண்ணும்போது அதையும் சேர்த்து சேலஞ்ச் பண்ணலாம். ரெட்டுக்குள்ளே வந்ததுன்னா நேராகவே சேலஞ்ச் பண்ணலான்னு அவர் சொன்னார், அதுக்குள்ளே வர கொஸ்டின். Sir, another question. Award can be in a form of cash or can award? Award will say you can pay this much. It can say that A owes B 100 crores. அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வெறும் டிக்ளரேஷனாக இருக்கலாம், எல்லாமே ஆல் இன்ஜங்ஷனாக பெர்மனெண்ட் இன்ஜங்ஷனாக இருக்கலாம், மேண்டேட்ரி இன்ஜங்ஷனாக இருக்கலாம், எல்லாமே ஆல் the remedies that are available in law can be granted by the. Thank you, sir. Good afternoon, sir. So I also have a few questions. So I got clear idea about what is arbitration, but what is conciliation? What is the meaning of conciliation, sir? We will get into that in the coming lectures. Okay. So okay. Try to confine your questions to what was discussed today. Conciliation is going to be a separate topic by itself. So the another question is, arbitrator வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு, லைக் என்னென்னலாம் அவரால் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அவரால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஃபுல் ப்ரொசீடிங் பண்ணி அவார்ட் பண்ணுறப்ப அந்த அவார்டு எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகாதா சார்? லைக் அந்த ப்ரொசீடிங்லேயே நம்ம பிரின்சிபல், அந்த பேசிக் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாமல் அதை மீறி ஏதாவது டிசைட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவிடன்ஸில் வந்து ரிலவன்சி நம்ம இதில் இருக்காது, ஸோ அப்போ அதை தாண்டி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறாங்க. இவருக்குனுடைய லெக்சர் போது இவர் ஒன்று சொன்னார், ப்ரிலிமினரி ஹியரிங்னு ஒன்று சொன்னார்ல, அந்த ப்ரிலிமினரி ஹியரிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸே அதுதான். அவர் என்ன சொன்னார்னா, அது வந்து லால இல்லை, பட் ப்ரிலிமினரி ஹியரிங்கினுடைய கான்செப்டே அதுதான். கான்செப்டே நீங்கள் இந்த டைமுக்குள்ளே கிளைம் போடுவீங்க, இந்த டைமுக்குள்ளே டிஃபென்ஸ் போடுவீங்க, இந்த டைமுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த ஹியரிங் வரும்போது இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுவீங்க. அடுத்த ஹியரிங் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீ ஒத்துக்கிற, சரி ஒத்துக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு ஓரல் எவிடன்ஸ் தேவையில்லை, டினை ஆன டாக்குமெண்ட்ஸ் மொத்தம் ஓரல் எவிடன்ஸ் தேவை. அந்த ஓரல் எவிடன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த டிஸ்கிரிஷன் வாட் ஹீ அடாப்ட்ஸ் இஸ் நாட் பவுண்ட் பை த எவிடன்ஸ் ஆக்ட், பட் அல்டிமேட்லி இட் மஸ்ட் பி எ ஃபேர் ப்ரொசீஜர் ஃபாலோட், தட்ஸ் ஆல். அவர் என்ன சொன்னார், 34ல் சேலஞ்ச் பண்ணும்போது இஃப் an unfair procedure has been followed which ultimately results in
going against the principles of natural justice, that itself will become, so that is taken care at that stage. But a complete leverage is given to the arbitrator because the parties have chosen to appoint him as an arbitrator and to follow this procedure which generally is agreed by all. Normally it does not go beyond, sila cases free ka agalam, but generally it's an accepted procedure by all. So then the ADR is mostly used between adjudicating the dispute between companies. So how this can be used in like petty cases to reduce the burden in the court, sir? Like in local level, how we can use the ADR? அவங்க சொன்ன மாதிரி வந்து it is not company, it is not individual, anybody can utilize it, provided the two ingredients which he said must be satisfied. There must be an arbitration agreement, two, it must be an arbitral dispute. இது இருந்ததுன்னா whether it is an entity, whether it is an individual, etc., all that is irrelevant. இது இருந்ததுன்னா யார் வேணா பண்ணலாம். And when a court cannot refer somebody to an arbitration, but if both of them are agreeable, இப்போ ஒரு கான்டக்ட்னு ஒன்று சொன்னார், both of us are, கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்டே இருக்கு, கோர்ட் சொல்கிறாங்க சார் நான் வந்து ஐ வில் அப்பாயிண்ட் so and so as an arbitrator, ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஓகே போயிடலான்னு சொல்கிறாங்க. he was talking about something called as a conduct. I am talking about a very extreme case. There an arbitration can happen, but generally court does not lead them to an arbitrator. Mediate பண்ண முடியுமா, கன்சிலியேட் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. Thank you, sir. Yes, any other questions? அந்த மைக்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. One student asked a posted question in the YouTube comment section. How to become an arbitrator? What is your advice to young budding law students to engage in arbitration proceedings in future? There are no set qualifications as such. It was introduced and then it was also deleted thereafter. But as a student, I think you should get involved, join an office that does a lot of arbitration work. அந்த ஏரியாவில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ பண்ணுங்க. பேரலாக இந்த நிறையா கோர்சஸ் நடக்கும். Chartered Institute of Arbitrators, there's a London course which they do in once a year. I think Nani Palkiwal Arbitration Center அதை கண்டக்ட் பண்ணுறாங்க on behalf of Chartered Institute of Arbitrators. ஸோ அந்த மாதிரி நிறையா கோர்சஸ் என்ன முடியுமோ பண்ணிட்டு எக்விப் யுவர் செல்ஃப். அதே மாதிரி இந்த ஆர்பிட்ரேஷன் செமினார்ஸ்லாம் நிறையா நடக்கும், அங்கெல்லாம் கூட போங்க. பிகாஸ் எல்லா இடத்துலேருந்தும் யூ வில் கெயின் நாலேஜ். நாங்கள் சொல்லிருந்து வெரி பேசிக்ஸ், பட் இட்ஸ் அன் ஓஷன். இதே வந்து இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி ஆர்பிட்ரேஷன் இருக்குது. ஈச் ஏரியாலே ஸ்பெஷலைஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது சார். சில பேர் இருப்பாங்க அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்பிட்ரேஷன் ஒண்டி தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பிக்கப் பண்ணச்சே ஆட்டோமேட்டிக்காக தென் யூ வில் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல யூ கெட் 7-8 years 9 years எக்ஸ்பீரியன்ஸ் as a counsel. Automatically then opportunities will come up. Appo you can also apply to panels of various institutions. Once you have enough experience, you can Nani Palkiwala Arbitration Center ku neenga எழுதி போடலாம், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, I can also sit as an arbitrator. பிகினிங்கில் சின்ன disputes, small disputes வரும். இப்போ high court is also in smaller matters. Section 11 encouraging a lot of youngsters by appointing youngsters. So if they know in the area ivan promising youngster irukana, opportunities high court appointments lendum varum. So this is the way you get in. I think the most important thing is that the arbitration la voluminous ah irukum, ana and you need to put in the full effort. There are no shortcuts. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்பிட்ரேஷன்னா 30 வால்யூம் இருக்கும், அந்த 30 வால்யூமும் படிக்கணும், 300 hour ஆகும் அதை படிக்கிறதுக்கு. அந்த எஃபர்ட் போட ரெடினா இது ரொம்ப ரிவார்டிங் ஃபீல். Another question, sir. Is it possible in arbitration outsiders or third parties who is also affected can also be included in the commercial arbitration? This is again dependent on the non-signatory. I discussed it during my talk.
For non-signatories can be included based on implied consent and based on doctrine of alter ego. Implied consent is they treat themselves to be bound by the arbitration agreement. Their conduct indicates that. Then you can make them a party. The second is if it's a group company and there is fraud involved, then you can pierce the corporate veil and make them a party. No other appropriate question, sir. தட்ஸ் ஆல். எல்லாம் தெளிவாயிட்டீங்களா? மைக்கு கொடுங்க அந்த. எஸ். ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட இப்போ மைக் போகுது பாருங்க. Good afternoon, sir. Good afternoon. Sir, sir, you have already mentioned that in Vodafone case, the arbitration was gone for international arbitration. If the international arbitration, the award was, we can challenge the award means, where should it was allowed and where should we appeal for? See, international arbitration, the basic concept is one or both parties are international entities. It can be one US entity, one Indian entity having an arbitration. That is also international arbitration. Idhula vanda arbitration la vanda there's a very key concept called seat of arbitration. Seat na, it is a jurisdictional house of the arbitration basically. For example, arbitration clause first la kaatino. And the arbitration clauses sometimes they say seat of arbitration will be Chennai or seat of arbitration will be Madurai. Adana, if there is any court, if you have to approach court in any manner, you have to go to the Chennai court or you have to go to the Madurai court. So in international arbitration, let's say seat is US entity, Indian entity have an arbitration. Seat vande it's in US. Then you can't challenge the award in India. But second option, US entity, Indian entity, seat is India. Appo you can challenge it in the seat of arbitration over here. For instance, one entity in the US, one entity in Chennai, seat is Chennai. Appo once the award gets passed and the award is challenged in Chennai. If it is in the international arbitration means Even also, if it is international arbitration. International arbitration, international award will be challenged where that, for instance, seat when the US la irundaduna, it will be challenged in US. Angada. There are two terminologies that you should try and understand. One is international commercial arbitration and second is foreign award. Both are different concepts. International commercial arbitration na test is nationality. Oru party foreigner, company na incorporated abroad, individual na a foreign national. If it's an international, whether it is an international commercial arbitration or not, has an impact on appointment. Where do you go to appoint? High Court or Supreme Court or Section 11. Second, on what are the rules applicable to the dispute. If it's an international commercial arbitration, one party foreign, one party Indian, even if the arbitration is in India, they can choose to be governed by English law. But if both parties are Indian, they cannot opt out of Indian law. Moonavadu on the timeline of the arbitration, 29A, I think that will be dealt with next time. So these are the three impacts of it being an international commercial arbitration. An international commercial arbitration can either be seated in India or seated abroad. If an international commercial arbitration is seat, he just explained to you, it's a jurisdictional house for the arbitration. If it is international commercial arbitration, that is one foreign party involved, but seat is in India, challenge will be in India at the court at the seat. But if it is a international commercial arbitration seated outside India, say seat in Singapore, then it will give rise to a foreign award. That foreign award you can only challenge at the court at the seat. Singapore la dhaan neenga challenge panna mudiyum. Ana and award enforce பண்ணனும்னா இப்போ இந்த ஒரு பார்ட்டி இந்தியன் பார்ட்டி சென்னையில் வந்து அசெட்ஸ் இருக்கு, சிங்கப்பூர் அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா அவங்க இந்தியாவுக்கு வரணும். பார்ட் 2 ஆஃப் தி ஆக்ட், அதுவும் அடுத்த வாட்டி டீல் பண்ணுவாங்க.
அங்கே ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அங்கேயும் அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்தியன் பார்ட்டிக்கு. நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்வோர்ட் மாதிரி. அங்கே சேலஞ்சில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவார்ட் காலி. இந்த ஒப்போசிங் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷீல்டு மாதிரி. நீங்கள் இந்தியாவில் வந்து நான் அந்த இதில் சேலஞ்ச் சக்சீட் பண்ணிட்டேன்னா இன் ஒப்போசிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் இட்ஸ் எ ஷீல்ட். இந்தியாவில் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கே துபாயில் அசெட் இருந்ததுன்னா நான் இந்த இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் will only protect me in India. துபாயில் they can still try and enforce and there I must use the shield. So basically இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் and foreign award. Foreign award is seat dependent. International commercial arbitration terminology is nationality dependent. So for a foreign award you challenge it only at the seat there. In India you can only oppose enforcement. Purjasa. Thank you. Good question. Sir, another question, sir. Yeah. When a contract contains an ADR clause with mediation as a first condition precedent to commence an arbitration agreement, whether the jurisdiction of the arbitral tribunal is rejected or undermined? No, it is not rejected or undermined. This is a concept called preconditions to arbitration. So sometimes arbitration clauses won't say dispute na arbitration ponga. Sometimes arbitration clauses will say dispute na first try to resolve it between yourselves. Ada alaina go to arbitration. So all you have to do is satisfy that requirement and then you can go to arbitration. And adliyum there are judgments that say mediation na it is consent based. ஏன்னா ரெண்டு பார்ட்டி கன்சென்ட் பண்ணலன்னா மீடியேஷன் ஆக முடியாது. இட்ஸ் கன்சென்ட் பேஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அதுலேயும் தெர் ஆர் சம் ஜட்மெண்ட்ஸ் தட் சே யூ கான் என்ஃபோர்ஸ் தட் பர் சே பிகாஸ் இஃப் ஒன் பார்ட்டி இஸ் நாட் கன்சென்டிங் அப்போ மீடியேஷன் நடக்க முடியாது. பட் ஜென்ரலி வாட் யூ டூ இஸ் யூ ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை தட் ரிக்வயர்மெண்ட் அண்ட் தென் யூ கேன் கோ டு ஆர்பிட்ரேஷன். Okay, sir. Another question, sir. As you said, the mere agreement for arbitration can also be made in the case there is a chance the person can turn up that he is not agreed. What is the situation in that case? He has not agreed. So he said there is no arbitration agreement. Appo vandu if it is going through the 11th stage existence of arbitration agreement he can raise even there in the court. If the court is convinced that on the face of it there is no arbitration agreement, the court will reject the section 11, you won't go further. But the court may say prima facie there seems to be an arbitration agreement and refer the matter to arbitration. அப்போ திரும்பி ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி செக்ஷன் 16 அப்ளிகேஷன் பிரணய் சொன்ன மாதிரி போட்டுட்டு அந்த அப்ளிகேஷனில் இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ண முடியும். அங்கேயும் தோத்துட்டாங்கன்னா திரும்பி 34ல சேலஞ்ச் பண்ணிச்சே ரைஸ் பண்ண முடியும். So it can basically be raised in 3 stages. That's what he is saying. இப்போ இவர் என்ன சொல்றாருனாக்கா the other side after the notice is given, notice of claim is made, he says there is no arbitration agreement at all between us. So therefore there is no question of appointing an arbitrator னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ரைட்? அது வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்ளை வந்ததுக்கு அப்புறமா this person goes before the court under section 11. That's what he said. section 11ல போயிட்டு appointment of arbitrator is dealt with under section 11. section 11 உடைய ஸ்கோப் என்னன்றதை கடைசியில் சொன்னார். One of the most important scope is to see whether there is an arbitration agreement. அதை பண்ணும்போது the court will not get into the merits of the case. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. They will just read it and understand it. Court, if it finds prima facie that there is an arbitration agreement, it will say we find that there is an arbitration agreement, we are appointing so and so as an arbitrator அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. That is stage 1. Then stage 2. Stage 2 is when he spoke about section 11 and when he spoke about section 16, he spoke about a concept called ஒரு கான்செப்ட் பேசினார் செக்ஷன் 16ல. என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட இந்த ஆன்சர் வர வரைக்கும் நான் மைக் அப்படியே வச்சுன்னு இருப்பேன். ஒரு கான்செப்ட் சொன்னார். செக்ஷன் 16 ஆரம்பிக்கும் போது ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார். என்னது அது? ஆரம்பிக்கும் போது ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார். அவர் 2 வேர்டும் ஒரே வேர்டு 2 வாட்டி சொன்னார். எக்ஸலண்ட்.
It's called as the concept of competence concept. So, when Anirudh was addressing section 11, he said, in spite of a prima facie finding given by a judge, who is none other than a high court judge or a Supreme Court judge, saying that there is an arbitration agreement, therefore I am appointing, independently the arbitrator can deal with that issue. And he can also come to a different conclusion, because he is getting deeper into the issue, hearing both parties, understanding it, and then coming to a conclusion. So that is the second stage where he will be able to decide, or the parties will be able to agitate as to whether there was an arbitration agreement between them. So you lose there also. Then comes the third stage. Third stage is what? Third stage is when you challenge the award passed by the arbitrator, which is under section 34 of the Act. Even there you can raise that issue. So he said there are layers where you can raise this issue. There is no problem on that. But every time it depends on how the consideration goes on. In the first stage under section 11, the consideration is not deep. It's just a prima facie consideration. In 34, it's a bit deep, because the arbitrator is deciding his own jurisdiction, competence, his own power and jurisdiction. So it is a bit deeper. And normally when the arbitrator does take a decision on that, and when it goes to the court under 34, Mr. Anirudh said that the court will not deal with it like an appeal. There are a very limited parameter, and if the court finds that the reasoning given by the arbitrator while deciding his jurisdiction is not out of bounds, the court will also not interfere. So these are the different layers available. Okay, thank you, sir. Another student asked, already existing old contract made without arbitration clause, but after the dispute, both the parties decide to go to arbitrator rather than a court. Can they go to arbitrator? Yes, they can. That is one of the ingredients of section 7, one of those subsections that He gave one example, no? So and so says, there was no, the ரெண்டாவது illustration which he gave, அதில் வந்து கான்ட்ராக்டில் இல்லை, மூணாவது illustration, கான்ட்ராக்டில் இல்லை, ஆனால் ஏ வந்து லெட்டர் எழுதுறார் பிக்கு, இந்த பார்ப்பா எனக்கும் உனக்கும் டிஸ்பியூட் ஆகி போச்சு, நம்ம கோர்ட்டுக்கு போய் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ன்றவரை நம்ம அப்பாயின்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாரு, பின்னு சொல்கிறார் எஸ்ன்னு சொல்லிடுறாரு. It can be done. That's the third illustration which he gave. Suppose if there is a commercial dispute between public and private parties, does the government has an authority to appoint a sole arbitrator? Unilaterally, they cannot appoint. Earlier, that was permitted. Now, unilaterally, appoint பண்ண முடியாது. ஏன்னா various judgments are there which say that பண்ண முடியாது. திருப்பியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ மனசில் வைங்க. He started saying right in rem, right in personam. கவர்மெண்ட் லெவலுக்கு பப்ளிக் ப்ரைவேட்னு சொல்லின்னு இருக்கீங்க இப்போ. அதனால் it will not strictly be a right in personam. It will have a general impact which is a right over the world, right? So அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்பொழுது the attitude is that let it go to a forum which has a forum where there is more trust involved, a forum, a public forum like a court. So generally it does not go before an arbitrator, but there is no, in the general principles manasila vechikano, it is possible, but it depends on what type of a dispute is going on. Is it a personal dispute between two persons, or is it involving a public interest? If it involves a public interest, generally it does not go before an arbitrator, and one man commission is not arbitration. So final question, sir. Good afternoon, sir. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா இவ்வளோ தான் லிமிட்டேஷன் பீரியட் இருக்கும். அந்த லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சோடனே அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்க. அது மாதிரிக்க இந்த ஆர்பிட்ரேஷனுக்கும் வந்து லிமிட்டேஷன் பீரியட் ஏதாச்சும் இருக்கா? அண்ட் அனதர் கொஸ்டின், அந்த லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சோடனே அந்த ஆர்பிட்ரேஷன் இருக்க கேஸையும் நீங்கள் வந்து டிஸ்போசல் பண்ணிடுவீங்களா? அதே சேம் லிமிட்டேஷன் ஆஸ் லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படியே அப்ளிகபிள். அதான் நான் டிஸ்கஸ் பண்ணிச்சே ரெண்டு கான்செப்ட் சொன்னேன், லிமிட்டேஷன் ஃபார் கிளைம் அண்ட் லிமிட்டேஷன் ஃபார் செக்ஷன் 11. ஸோ அந்த கிளைம் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ள நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இஷ்யூ பண்ணணும், இந்த செக்ஷன் 21 நோட்டீஸ். அதை இஷ்யூ பண்ணிட்டா இட் இஸ் சேவ்ட் பை லிமிட்டேஷன்.
அதுக்கப்புறம் இன்னொரு 3 years and 1 month, because 1 month for the reply to the notice of arbitration, அதுக்குள்ள செக்ஷன் 11 போடணும். அதான் பேசிக் பிரின்சிபிள்ஸ். இப்போ 1-2 exceptions have been carved out, conceptually questionable, where negotiations இருந்ததுன்னா that period of the negotiations can be excluded. Supreme Court has said that by way of interpretation. So அதுவும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு that has been carved out. All of these have been in the context of arbitration. நீங்கள் கேட்ட கொஸ்டினில் இந்த லிமிட்டேஷன் கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, நான் அந்த இஷ்யூஸ் போது உங்கள்கிட்ட சொன்னேன் அதே தான். இஷ்யூஸ் போதும் அதே தான் சொன்னேன். லிமிட்டேஷன் நிறைய நேரங்களில் இட்ஸ் அ மிக்சட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சில லிமிட்டேஷன் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா லிமிட்டேஷன் டிசைட் பண்ணும்பொழுதே தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் ஹேஸ் டு பி எக்ஸ்க்ளூடட், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அந்த ஃபேக்சுவல் டிட்டர்மினேஷனுக்கே எவிடன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு இருக்கிற ப்ளீடிங்ஸை வச்சு பார்த்து எப்படியுமே இதில் இருக்கிறது அப்படியே எடுத்தாலும் கூட இந்த கிளைம் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேறு விஷயத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. இட் கேன் பி த்ரோன் அவுட் ஆன் த கிரவுண்ட் தட் it is barred by limitation. So it becomes a preliminary issue. So அவர் சொல்லும்போது ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போகும்போது it can become a preliminary issue. preliminary issueலயே look at the claim. dead dude ன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணார், கேட்டதா உங்களுக்கு? dead dude. dead dudeன்றது ஒரு ஸ்டேஜில் சுப்ரீம் கோர்ட் வாஸ் சேயிங் தட் இந்த மாதிரி டெட் டூட் விஷயங்களுக்கெல்லாம் எதுக்காக வேண்டி நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணி அந்த ஆர்பிட்ரேட்டர் அதுக்கு டைம் எடுத்து பார்க்கும்பொழுதே தெரியுது லிமிட்டேஷனுக்குள்ளே வரல, இந்த கிளைமை எதுக்காக ஒரு ஆர்பிட்ரேட்டர்கிட்ட போகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் அண்ட் ஷட் கேஸில் லிமிட்டேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா பண்ணலாம். அப்படி இல்லட்டனா இட் பிகம்ஸ் an issue which will also be decided by the arbitrator when he decides the main case. Thank you. இன்னொரு question. Yes. When on going of arbitration proceedings, either one of parties were died, can legal representatives can continue the proceedings when it is not mentioned in agreement? Yes, they can. There is a provision, I forget the exact this thing, but they can. There is a concept called as actio personalis moritar cum persona. திட்ல நான் உங்களை இப்படி ஒன்று இருக்கு. actio personalis moritar cum persona னா an action dies on the death of a person. இதுதான் அந்த லாட்டின் டேர்மினுடைய அர்த்தம். So generally when it is something which is traceable or a right which is attached to that person and which may not survive if that person dies, it dies with that person. ஜென்ரலாக ஆர்பிட்ரேஷனில் வரதெல்லாம் அப்படி வராது. ஆர்பிட்ரேஷனில் வரதெல்லாம் மணி கிளைம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் டு த லீகல் ஹேர்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த நீங்கள் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்காவே டு தி பார்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட், பார்ட்டி ஆஃப் த செகண்ட் பார்ட், persons claiming through them, persons claiming under them, representatives, assigns எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்கலி ஈவன் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா இட் கேன் பி டன். இதை நான் சொல்லும்பொழுதே ஐ லவ் டு மென்ஷன் ஆர்டர் 22 ஆஃப் சிபிசி. ஆர்டர் 22 ஆஃப் சிபிசி டாக்ஸ் அபவுட் வாட் யூ வில் டூ இஃப் தி plaintiff or the defendant or any one of the plaintiff or the defendant dies. How do you implead the legal heir of that person? Order 22 of CPC. So on the concept will apply. It will not die because the agreement itself will not cover just party 1 and party 2. It will cover so many persons. இப்போ கம்பெனி இருக்கு, கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கும்போது கேஸ் நடத்திட்டு இருக்கும்போது there will be one director, he will go, some other director will come. So அங்கே entity will become an issue. அதே மாதிரி இண்டிவிஜுவலில் இருக்கும்பொழுது that individual will have his own assigns, his own legal representatives, persons claiming through him, எல்லாரும் அதுக்குள்ளே வந்துருவாங்க basically. So அதனால் it can be prosecuted. Good afternoon, sir. Sir, according to you, what are the challenges in arbitration faced in India, sir? Challenges for one thing which they will hesitate to say, but I can say, and I don't care about what people, genuineness of the arbitrator. That's the biggest challenge that is faced in India.
என்னை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் அ ஹை கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், என்னவா இருந்தாலும்னாலே he is an individual. If that individual is not a genuine person, he is not an honest person, and parties are believing and going before him, and he turns out to be a person of questionable character. So that's the major challenge that is faced in India. Arbitration is not பயந்து தான் ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறாங்க எல்லாருமே இந்தியாவில். போகும்போதே இவர் சில பேர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டி போகும்போது அவரே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஆர்பிட்ரேட்டராக. இப்போ அதெல்லாம் கூட நிறுத்தியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வாட் தேர் அட்டெம்ப்டிங் டு டூ நவ் இஸ் டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆர்பிட்ரேஷன். இண்டிவிஜுவல் ஆர்பிட்ரேட்டராக A, B, C. ஏன்னா என்ன நடக்கும்னா முன்னாடினா அந்த கம்பெனிக்கே அவர் வந்து அட்வொகேட்டாக இருப்பார். அந்த கம்பெனியோட 50 கேஸை பின்னாடி வச்சுன்னு இருப்பார். ஆனால் அந்த கம்பெனியினுடைய டிஸ்பியூட்டை அவரே ஆர்பிட்ரேட்டராக டிசைட் பண்ணுவார். ஸோ த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்பார்ட் ஃப்ரம் அதர் சேலஞ்சஸ் விச் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் வில் டெல் யூ, பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இஸ் ஹானஸ்டி. Honesty is the biggest challenge we are facing in India, and therefore court must be very vigilant when dealing with an award, and the court must know, and a honest intelligent arbitrator can be very deadly. Man knows law, but ஒழுக்கமே இல்லாத ஆளாக இருந்தார்னு வைங்க, அவரால் இப்படியும் எழுத முடியும் அப்படியும் எழுத முடியும். அதை மாதிரியான ஒரு ஆள் வந்து ப்ளஸ் he is intelligent and dishonest இருந்தால் it becomes a very big challenge in India, because the scope of section 34 is so limited. It is not an appeal னு அவர் சொன்னார். ஸோ இது நான் தைரியமாக சொல்லுவேன். Other things they will say. That is certainly the biggest challenge that arbitration in India faces, and I think this problem becomes larger because of the sheer volume of matters, and you look at the ratio number of matters to number of good honest arbitrators. Number country like there are so many arbitrations, you are bound to go beyond the regular circle. Now it is good, and a trend is emerging where the circle is being made larger because courts are now more often appointing lawyers, they are appointing mixed tribunals. So even if you have one excellent person who's presiding, who you know is of unimpeachable integrity, and அவரோட நீங்கள் 2 பேரை போட்டுக்கலாம், பட் அவர் பார்த்துப்பார். ஸோ அந்த மாதிரி those kind of அந்த situations I think are slowly improving, but I think it needs to improve much faster. ரெண்டாவது, again we are plugging other loopholes, like in the panel appointment, unilateral appointment was a very major problem. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நாங்கள் வந்து ஒரே ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன், பெங்களூர் மெட்ரோக்கு அகேன்ஸ்டா, where we had multiple arbitrations, different packages, different periods of time. அதில் வந்து ஒரு clause இருக்கு, even if they are responsible for the delay, no damages can be granted. முதல் arbitrationல so various parties went. நாங்கள் despite that clause we won. We were able to convince one particular tribunal that such a clause is not enforceable. If anyway there are exceptions and we fall within that. About 6 other parties lost. By the time we went, first 2 they did not know how independent each of these arbitrators were. By the time we went into the third arbitration, it was 3 years into this. By then அவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இந்த clause எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. மூணாவது அந்த ஆர்பிட்ரேஷன் போச்சே, கொடுத்த பேனல்ல only those who had in the previous rounds held in favor of the metro were there in the panel. So அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் தோக்க தான் போறீங்க. மிக அதே கிளாஸை அவங்க சாதகமா ப்ரீவியஸா இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். லக்கிலி நவ் தட் இஸ் டன் அவே வித் பை தி சுப்ரீம் கோர்ட். ஒரு இதுவா ஓட்டையா பிளக் பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம், பட் hopefully things will improve further. Thank you, sir. Thank you. Thank you, Lordship. Thank you, sir. Sir, next. Sir, vote of thanks.
இந்த நிகழ்ச்சியின் நிறைவிலே வோட் ஆஃப் தேங்க்ஸ் கூறுவதற்காக என்னை அழைத்த பேராசிரியர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் சுமார் 4 மணி நேரங்கள் உங்கள் அனைவரையும் இங்கே அமர்த்திய நீதியரசர் அவர்களே, இது ஒரு சரித்திர பெருவிழா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் நமது தமிழகத்தில் மதுரைக்கு ஒரு சிறப்புண்டு. சங்கம் வளர்த்த தமிழ், நீதியை நிலைநாட்டிய கண்ணகியின் வாதம் மற்றும் மிக முக்கியமான இன்னொன்று உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை. எனக்கு ஒரு ஆச்சரியம், உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் ஒத்தக்கடையில் தான் இருக்கிறதா அல்லது நமது கல்லூரியில் இன்னைக்கு இருக்கிறதான்னு ஒரு ஆச்சரியம். என்ன 2 வித்தியாசங்கள். அங்கே நீதியரசர் அமர்ந்திருப்பார், வழக்குரைஞர்கள் மைக்கில் வாதாடுவார்கள். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், நீதியரசர் ஐயா அவர்கள் எழுந்து நின்று உங்களுக்காக அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருந்தார்கள். மேலும் எனது நன்றி உரையை மிக சுருக்கமான அளவில் சொல்வதற்கு முயற்சி செய்தாலும் நேரம் என்னையும் விடவில்லை, சில நிமிட துளிகளை எடுத்துக்கொள்வதை தவிர. திருமூலர் திருமந்திரத்தில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறப்பட்டுள்ளது. கல்வி எனும் அதிகாரத்தில் வள்ளுவன் தாம் இன்புறுவது உலகு இன்புறு கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அவ்வை பாட்டி கற்றாரே காமுறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை ஏன் நான் இங்கு கூறிக்கொள்கிறேன் என்றால், இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற நீதி அரசர் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய மாற்று வழியில் தகராறுகளை எவ்வாறு தீர்த்து வைப்பது என்பதில் ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் அண்ட் நெகோசியேஷன் என்று இருக்கக்கூடிய பிரிவுகளில் இன்று இசைவு தீர்ப்பு வழங்குதல் என்று அழைக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் பற்றி உங்கள் அனைவருக்கும் மிக அற்புதமான ஒரு முறையில் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் போல மூவரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த இசைவு தீர்ப்பு வழங்குவது, இசைவு தீர்ப்பாளரை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தீர்கள். 1940 வந்தது ஆர்பிட்ரேஷன் ஆக்ட். அதற்கு பின்னர் 1996 ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் கொண்டு வந்தார்கள். அதையும் 2023 திருத்தங்கள் கொண்டு வந்து இன்று ஏடிஆர் அதனுடைய எமர்ஜிங் அப்ரோச் வந்து உலகளாவிய அளவில் பரவி நிற்கிறது என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட எமர்ஜிங் டாபிக், இதை பற்றின அவேர்னஸ் வந்து அநேகமான நபர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. முன்னொரு காலத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தார்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கட்ட பஞ்சாயத்தை சட்டப்படியாக செய்தால் அது சட்ட பஞ்சாயத்து. அதைத்தான் ஏடிஆர் என்று தற்சமயம் கூறி வருகிறார்கள். அதை லீகலைஸ் பண்ணி கட்ட பஞ்சாயத்து என்பது சட்டவிரோதமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நியூ ட்ரெண்டுங்கிறது நீதிமன்றங்களின் நீதிபதிகளுடைய வேலை பளுவை குறைக்கிறது. அவருடைய பொன்னான நேரத்தை வீண் செய்யாமல் வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்காமல் இருப்பதற்காகவும் இந்த ஏடிஆர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. மேலும் நமது சிறப்பு விருந்தினரை பற்றி கூறுவதற்கு நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை. எங்களுக்கு லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவிர் என்ற தத்துவத்தினுடைய விடிவெள்ளி,
சூமோட்டோ என்ற வார்த்தையின் சொந்தக்காரர். ஐயா அவர்களுக்கு மதுரை அரசு சட்டக் கல்லூரியின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஐயா, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய அம்மா டிஎல்எஸ் அம்மா அவருடைய பெருமுயற்சியாலும் மனித தேனி என்று பேராசிரியர்களால் அழைக்கப்படக்கூடிய நமது கல்லூரி முதல்வர் ஐயா திரு பா குமரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பயனுள்ள வகையில் அமைதியாக ஆர்வத்துடன் கேட்டு தங்களது கையேடுகளில் குறிப்பெடுத்து கொண்டிருந்த மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியினை கண்கூடாக ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சட்டக்கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், அனைத்து சட்டக்கல்லூரி பேராசிரியர் அவர்களுக்கும், அனைத்து சட்டக்கல்லூரியுடைய மாணவர்கள் அவர்களுக்கும் மதுரை அரசு சட்டக்கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த முதலில் நான் கூறியது போல யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வார்த்தை உருவாக காரணமாக இருந்த வழக்குரைஞர்கள் திருவாளர்கள் அனிருத் கிருஷ்ணன், இவர் நல்சார் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று வழக்குரைஞராக இப்பொழுது ஏகே லா சேம்பர்ஸ் என்ற ஒரு அமைப்பில் வழக்குரைஞராக மக்களுக்காக சேவை செய்து வருகிறார். அவர் ஃபவுண்டர் பார்ட்னர். அவருக்கு துணையாக இருக்கும் அசோசியேட் பார்ட்னர் ஐயா திரு பிரணய் பிரகாஷ், NAULS கொச்சின் சட்டம் பயின்று உங்கள் முன்பு இன்று உங்களுக்கு தேவையான ஏடிஆர் தொடர்பான அனைத்து விஷயங்களும் கற்க கசடர கற்க என்ற வள்ளுவனின் வாக்குக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு உருவான சந்தேகங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற கேமராமேன் அவர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த செந்தில்நாதன் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।
you.